டாக்டர்ஸ் அக்கஸ்டம்டு வித் பேப்பர்ஸ் அண்ட் பென். ஸோ அந்த பென்னிலேருந்து டிஜிட்டல் அப்படின்ற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணும்போது நீங்கள் என்ன மாதிரியான சேலஞ்சஸ் எல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க, எஸ்பெஷலி இந்த ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி? பேப்பர்லேருந்து ஒரு டிஜிட்டலுக்கு மாறுறாங்கன்னா ரொம்ப பெரிய ஷிஃப்ட் அவங்களுக்கு கொண்டு வரக்கூடாது, ஒரு ஸ்லைட் ஷிஃப்ட் தான். ஒரே பார்வையில் வந்து டாக்டர் மொத்தமாக எல்லா பேஷண்ட் டேட்டாவும் பார்க்கணுன்றது தான் அந்த சாஃப்ட்வேர் பேரே ஒன் கிளான்ஸ். ஒரு சர்ஜரி பண்ணும்போது பேஷண்ட்ஸோட டேட்டாவை அங்கே பார்க்கணும், ஓகேங்களா? அந்த இடத்துல உங்களோட சாஃப்ட்வேர் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ இந்த இடத்துல வந்து ஃபெயிலியர் தானே உங்களுக்கு சாஃப்ட்வேர். ஒரு ஆப்ரேஷன் போகிறதுக்கு முன்னாடி வந்து அவங்க பார்க்குற என்ன டாக்குமெண்ட்டோ அதுவே ஒரு டாக்குமெண்ட்டாக ஜென்ரேட் பண்ணி ஒரு பிடிஎஃப் ஃபைலாக கூட வச்சுக்கலாம். இன்டர்நெட்டே இல்லாத இடத்துல எப்படி நம்ம இது இனிஷியேட் பண்ண முடியாது? ஒரு டிஜிட்டல் சொல்யூஷன் வந்து எங்கே இன்டர்நெட் இருக்கோ அங்கே தான் போக முடியும். இன்டர்நெட் இல்லாத இடத்துல போகவே முடியாது. பேஷண்ட்டாக எனக்கு என்ன பெனிஃபிட்ஸ் எனக்கு கிடைக்கும்? எனக்கு பிரிண்டட் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லை ஒரு தெளிவாக ஒரு டாக்டர் வந்து கேபிட்டல் லெட்டர்லாவது எழுதி கொடுக்கணும், பேஷண்ட்ஸ்க்கு புரியணும் அது என்ன மாத்திரை எழுதியிருக்காங்கன்றது. அப்போ தான் ஃபார்மசிஸ்ட் தப்பாக ஒரு மெடிசன் கொடுத்தா கூட பேஷண்ட்டால் அது செக் பண்ணி பார்த்துட்டு இல்லையே இந்த ஸ்பெல்லிங் இல்லையே இந்த மெடிசன்னு கேட்டுட்டு கரெக்டான மெடிசன் வாங்க முடியும். ஸோ பேஷண்ட் கிட்ட அந்த பவரை கொடுங்க. என் டேட்டா எந்த அளவு செக்யூரிட்டியாக இருக்கும்? டேட்டா சேஃப்டி செக்யூரிட்டி வந்து வெறும் சர்வீஸ் ப்ரொவைடரோட நின்றுறாது. It is the responsibility of the clinic and hospital which is using this software to also follow certain important security guidelines provided by the vendor. இன்னைக்கு நம்மளுடைய ஹெல்த் டாக்கின் பாட்காஸ்ட்டில் கெஸ்டாக வந்திருக்கிறவர் மிஸ்டர் சந்தீப் பாலகிருஷ்ணன், சாஃப்ட்வேர் டெக்னாலஜி ஆர்கிடெக்ட். இவர் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக எக்ஸ்க்ளூசிவாக ஹாஸ்பிட்டலுக்கும் அண்ட் ஹெல்த் கேருக்கும் இஎம்ஆர் அண்ட் இஹெச்ஆர் அண்ட் சாஃப்ட்வேரை ப்ரொவைட் பண்ணிருக்கிறாரு. ஸோ இதை பற்றி இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம் இன்றைக்கி இந்த பாட்காஸ்ட்டில் நிறைய விஷயங்களை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம். வாங்க பாட்காஸ்ட்டுக்குள்ளே போகலாம். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? ஹலோ, டூயிங் குட். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்குது சார். சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் விசிட்டிங் அஸ் இன்றைக்கி இந்த பாட்காஸ்ட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கு. சார் இன்றைக்கி நிறைய விஷயங்களை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம் சாஃப்ட்வேர் பற்றி, எஸ்பெஷலி வந்து ஹெல்த் கேர். ஒரு காமன் மேன் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அப்படின்னாலே அது வந்து ஒரு பெரிய டெக்னாலஜி, அது ஹாஸ்பிட்டலில் இருக்காதுன்றது மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும் இல்லையா? இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம அதை பிரேக் த்ரூ பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட், இந்த இஎம்ஆர் அண்ட் இஹெச்ஆர் அப்படின்னா என்ன சார் அது? ஏன்னா ஒரு காமன் மேனுக்கு இப்போ எனக்கே வந்து இப்போ இஎம்ஆர் இஹெச்ஆர் அப்படின்றது நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு இட் டுக் மீ ஆல்மோஸ்ட் ஃபியூ இயர்ஸ். அது மாதிரி இருக்கும்போது ஒரு காமன் மேனுக்கு புரிகிற மாதிரி உங்களோட லாங்குவேஜில் ஒரு ஈஸியஸ்ட் வேல இஎம்ஆர் அண்ட் இஹெச்ஆர் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ண நல்லாயிருக்கும். ஸோ இப்போது இஎம்ஆர்னு எடுத்திங்கன்னா அது வந்து எலக்ட்ரானிக் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ். பேசிக்லி ஒரு பேஷண்ட் வந்து ஒரு டாக்டர்கிட்ட போனாங்கன்னா அந்த டாக்டர் வந்து ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி அந்த பேஷண்ட்டோட மெடிக்கல் டேட்டாலாம் கேப்சர் பண்ணுறாங்கன்னா அது பேர் இஎம்ஆர் மெடிக்கல் ரெக்கார்ட் சாஃப்ட்வேர். ஓகே, ஸோ இது வந்து அந்த டாக்டர் ரெக்கார்ட் பண்ணி அவர்கிட்ட தான் இருக்கும் அந்த பேஷண்ட்டோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ். மேபி அவர் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் பேஷண்ட்டுக்கு பிரிண்ட் அவுட் கொடுக்கலாம், ப்ளஸ் லேப் ரிப்போர்ட்ஸ் இதெல்லாம் அவங்க கிளினிக் ஆர் ஹாஸ்பிட்டல் செட்டப்பில் லேப் இருந்தனா அதில் ரெக்கார்ட் பண்ணி லேப் ரிப்போர்ட்டோ பிரிண்ட் அவுட் கொடுக்குறது, இதெல்லாம் கவர் பண்ணுறது தான் வந்து உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸில் வரும். இது வித்தின் தட் கிளினிக் ஆர் ஹாஸ்பிட்டல். இப்போ எலக்ட்ரானிக் ஹெல்த் ரெக்கார்ட்ஸ்னால் ஒரு டாக்டர் கேப்சர் பண்ணுற டேட்டா ஒன்னொரு டாக்டர் அது அந்த கிளினிக் இல்லை வேறு ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் ஆக்சஸ் பண்ண முடியாது தான் ஹெல்த் ரெக்கார்ட்ஸ், இஹெச்ஆர்ன்றது எலக்ட்ரானிக் ஹெல்த் ரெக்கார்ட்ஸ்ன்றது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்தியாவில் வந்துட்டு அந்த இன்ட்ராபரபிலிட்டின்னு சொல்லுவோம். அதாவது 2 டிஃப்ரெண்ட் ஹாஸ்பிட்டலில் 2 டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாங்கன்னா அது ரெண்டும் எப்படி பேசினா தான் வந்து டேட்டா வந்து ஷேர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இப்போ தான் இவால்வ் ஆகுது. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இப்போது ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷின்ற ஒரு கான்செப்டில் வந்துட்டு பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் ஆபா நம்பர் ஜென்ரேட் பண்ணுறாங்க. இட்ஸ் தி யூனிக் ஹெல்த் கார்டு அக்ராஸ் தி நேஷன் ஃபார் அ பேஷண்ட். ஸோ இது வந்துச்சுன்னா ஒரு பேஷண்ட்டோட ஒரு பர்சனோட என்டையர் ஹெல்த் ரெக்கார்ட்ஸ் அவங்க எங்கே போனாலும் வந்து அந்த கிளினிக் ஆர் ஹாஸ்பிட்டல் வந்து சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் மூலயமா அந்த டேட்டா வந்து நேஷ்னல் ரெஜிஸ்ட்ரியில் போய் ரெஜிஸ்டர் ஆகிடும். அதாவது இந்த பேஷண்ட் இந்த தேதி இந்த டைமுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் இந்த டாக்டரை பார்த்துருக்காங்க, அங்கே இந்த மாதிரி டைப் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்குதுன்னு இருக்கும். அதாவது ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு லேப் ரெக்கார்டு இருக்குது, ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் இருக்குதுன்னு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். தவிர அந்த ரிப்போர்ட் உள்ள என்ன இருக்குன்றது அந்த ரெஜிஸ்ட்ரியில் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து ஏபிடிஎம் பிளாட்ஃபார்ம் பில்ட் பண்ணி வந்திருக்கு. இது வந்து ஸ்லோவாக ரோல் அவுட் பண்ணிகிட்டு இருக்காங்க மார்க்கெட்டில். ஆஸ் அ சாஃப்ட்வேர் ப்ரொவைடர்ஸ் நாங்களும் வந்து அதோட இன்டகிரேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா சாஃப்ட்வேர் ப்ரொவைடர்ஸும் இன்டகிரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் இந்த இன்டகிரேட்டட் சாஃப்ட்வேர் அதாவது இஎம்ஆர் இன்டகிரேட்டட் வித் ஏபிடிஎம் இருக்குன்னா அப்போ வந்து இந்த இஹெச்ஆர் ரியலி பாசிபிளாக இருக்கும். அதாவது அக்ராஸ் ஹாஸ்பிட்டல்ஸில் இப்போ நான் ஆஸ் அ பேஷண்ட் போனேன்னா என்னோடய மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் 3 ஹாஸ்பிட்டல் இருக்குன்னா அது எல்லாமே வந்து ஒரு இடத்துல சென்ட்ரலைஸ்டாக ரெஜிஸ்ட்ரியில் இருக்கும். ஸோ ஐ கேன் ஆக்சஸ் என்ன ஹாஸ்பிட்டல் என்ன தேதியில் யாரை பார்த்தேன்
அதை கிளிக் பண்ணால் அங்கேருந்து அந்த ரெஸ்பெக்டிவ் ஹாஸ்பிட்டல் சாஃப்ட்வேர் டேட்டாபேஸில் போய் டேட்டா புல் பண்ணி எடுத்து வர மாதிரி கான்செப்ட் தான் இது ஏபிடிஎம். ஸோ இட்ஸ் வெரி ரெவல்யூஷனரி கான்செப்ட். இது வந்துச்சுன்னா ரியல் இஹெச்ஆரை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி இஎம்ஆர் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, கிளினிக்ஸில் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் இது வந்து ரொம்ப ப்ரிவலண்ட்டாக இல்லை, பட் ஸ்லோவாக இட் இஸ் பிக்கிங் அப். ஏன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் டாக்டர்ஸ் வந்தனால இப்போ வந்து நிறைய பேர் டாக்டர்ஸ்லாம் வந்து பேஷண்ட்ஸ்க்கு நல்ல ஒரு பிரிண்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும், ஒரு நல்ல பேஷண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும்னு நினச்சி இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்லாம் அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இஎம்ஆர்ன்றதை. இஹெச்ஆர் அந்தந்த ஹாஸ்பிட்டல் லெவலில் தான் இருக்குது, பட் அக்ராஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் ஒரு பேஷண்ட்டுக்கு யூனிஃபைடாக இப்போ தான் எவால்வ் ஆகிட்டுருக்கு. ஓகே சார், நீங்கள் இப்போ சொன்ன இந்த மெசேஜில் வச்சு எனக்கு ஒரு சில குவைரிஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஓகே இன்றைக்கி வி ஆர் இன் 2025 ஏஐ வேர்ல்டில் இருக்கிறோம். பட் வென் யூ ஸ்டார்டட் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, 25 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு நல்லாவே தெரியும், டாக்டர்ஸ் அக்கஸ்டம்டு வித் பேப்பர்ஸ் அண்ட் பென். ஸோ அந்த பென்னிலேருந்து டிஜிட்டல் அப்படின்ற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணும்போது நீங்கள் என்ன மாதிரியான சேலஞ்சஸ் எல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க, எஸ்பெஷலி இந்த ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி? ஏன்னா டாக்டர்ஸ்லாம் வந்து தே ஓன்ட் சேஞ்ச் இந்த மைண்ட் செட் இமீடியட்லி இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி அவங்கள கன்வின்ஸ் பண்ணீங்க, அவங்கள எப்படி நீங்கள் அடாப்ட் பண்ண வச்சிங்க? அது ஸோ அதுதான் இப்போ நம்ம விஷ் பண்ணுறத உணர்த்தங்களை பண்ண வைக்க முடியாது, பட் நம்ம வந்து ஒரு ப்ராப்ளமை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோமோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ நாங்கள் 2011 வந்து நாங்கள் ஐடென்டிஃபை பண்ண ப்ராப்ளம் என்னென்னா, டாக்டர்ஸ் வந்து இப்போது ஹேண்ட் ரிட்டனாக கொடுக்குற ப்ரிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் நடக்குது, அதுக்கப்புறம் அந்த மேனுவலாக மெயின்டைன் பண்ணுற டாக்குமெண்ட்னால் எவ்வளோ டைம் அவங்களுக்கு வேஸ்ட் ஆகுது, இதெல்லாம் வந்து ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஒரு டெக்னாலஜி பேஸ்ட் ஒரு சாஃப்ட்வேர் சொல்யூஷன் கொடுத்தா டாக்டருக்கு வந்து டைம் சேவ் ஆகுமா ஃபஸ்ட்டு. ஸோ அந்த ஆங்கிளில் யோசித்து நாங்கள் வந்து அரைவ் பண்ணோம். ஓகே, இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர், எலக்ட்ரானிக் மெடிக்கல் ரெக்கார்ட் சாஃப்ட்வேர் மேடு ஃபார் இந்தியா, ஃபார் இந்தியன் டாக்டர் ஸ்டைல் ஆஃப் ப்ராக்டிஸ்னு இருக்கணும். ஏன்னா இப்போ யூஎஸில் யூஸ் பண்ணுற எலக்ட்ரானிக் மெடிக்கல் ரெக்கார்ட் சாஃப்ட்வேரோ இல்லை யூகேயில் யூஸ் பண்ணுற மெடிக்கல் சாஃப்ட்வேரோ இந்தியாவில் செட் ஆகாது. ஏன்னா அங்கே டிஃப்ரெண்ட் ஹெல்த் கேர் மாடல். ஒரு டாக்டரும் ஒரு பேஷண்ட் கூட 20-30 நிமிஷம் 45 நிமிஷம் கூட ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இங்கே அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா டாக்டர்ஸ் பேஷண்ட் ரேஷியோ ரொம்ப புவராக இருக்குது. ஸோ டாக்டர்ஸ் நிறைய பேஷண்ட்ஸை பார்க்க வேண்டியதாக இருக்குது ஒரு நாளைக்கு. ஸோ பேர்ன் அவுட் அதிகம். ஸோ அவங்களால அந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த மாதிரி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி டேட்டா ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி டாக்டர்ஸ்க்கு டைம் சேவ் பண்ணுற மாதிரி ஒரு சாஃப்ட்வேரை கொண்டு வரணுன்றது தான் எங்களோட ஃபோக்கஸாக இருந்தது. ஸோ தட் வாஸ் த ப்ராப்ளம் தட் வி வாண்டட் டு அட்ரஸ் யூஸிங் இஎம்ஆர் சாஃப்ட்வேர். இல்லை அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்களா? இமீடியட்டாக நீங்கள் சொன்னோன்னு அக்செப்ட் பண்ணிட்டாங்களா? என்ன மாதிரி சேலஞ்சஸை வந்து ஃபேஸ் பண்ணீங்க இனிஷியலாக நீங்கள்? அதுதான் எங்களோட வந்து சேல்ஸ் பிச்சே எப்படி இருந்ததுன்னா, இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு 40-45 நிமிஷம் சேவ் ஆகும் ஒரு நாளைக்கு உங்களோட டெய்லி ப்ராக்டிஸ்ன்னு சொல்லுவோம் டாக்டர்ஸ் கிட்ட. ஸோ அது எப்படின்றப்போ நாங்கள் லாஜிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணோம். அதே மாதிரி ஹெல்த் கேர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப வாஸ்ட், அவ்வளோ ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. எல்லாமே ஒரே மாதிரி நம்ம பார்க்க முடியாது. ஈச் ஸ்பெஷாலிட்டியில் ஒரு சேலஞ்சஸ் இருக்குது டாக்டர்ஸ்க்கு. ஓகே, ஸோ நாங்கள் வந்து க்ரானிக் கேர்னு எடுத்தோம். க்ரானிக் கேர்னால் என்ன? ஒரு வியாதி அது வந்து லைஃப் லாங் இருக்கும், அது குணப்படுத்த முடியாது, பட் நல்லா மேனேஜ் பண்ணி நான் ஹெல்த்தியாக இருக்கலாம் பேஷண்ட்ஸு. ஸோ அந்த மாதிரி விஷயம் தான் க்ரானிக் டிசீஸ்ன்றது. அந்த க்ரானிக் டிசீஸை மேனேஜ் பண்ணுற டாக்டர்ஸை ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணோம். ஏன்னா அவங்களுக்கு தான் ஹிஸ்ட்ரி ரொம்ப இம்பார்ட்டன்ட், பேஷண்ட் ஹிஸ்ட்ரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த பேஷண்ட்டோட ஜேர்னி அப்படியே அவங்க ட்ராக் பண்ணணும். பிளட் சுகர்ஸ் ஆர் கொலஸ்ட்ரால் லெவல் இதெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். கண்ட்ரோல் ஆகுதா, அதிகமாகுதா, கம்மியாகுதா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க மருந்துகளை வந்து அளவை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, கம்மி பண்ணுவாங்க, இல்லை மாற்றுவாங்க. நீங்கள் எந்த க்ரானிக் டிசீஸை நீங்கள் டாப் பண்ணீங்க இனிஷியலாக? நாங்கள் வந்து டயபெட்டிஸை ஃபோக்கஸ் பண்ணோம். ஏன்னா டயபெட்டிஸ் பாப்புலேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது இந்தியாவில். அண்ட் அது வந்து க்ரோயிங்காக இருந்தது. அண்ட் டாக்டர்ஸும் நிறைய பேர் வந்து அந்த டயபெட்டிஸ் ப்ராக்டிஸ் நோக்கி போயிட்டு இருந்தாங்க அந்த டைமில். ஒரு ஜென்ரல் ப்ராக்டிஸாக இருந்தாலும் சரி, கன்சல்டன்ட் ஃபிசிஷியனாக இருந்தாலும் சரி, நிறைய டயபெட்டாலஜிஸ்டும் இருந்தாங்க. ஸோ அங்கே வந்து ரியலாக ஒரு மெடிக்கல் ஹிஸ்ட்ரியை மெயின்டைன் பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இல்லைனா ஒரு பேஷண்ட்டுக்கு கரெக்டான தரமான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க முடியாது. ஓகே, ஸோ அவங்களுக்கு வந்து தெரியணும், ஒரு இன்றைக்கி கொடுக்குற மருந்து வந்து இன்றைக்கி சரியாக வேலை பண்ணல, சுகர் லெவல் வந்து கண்ட்ரோல் ஆக மாட்டேன், அதிகமாகுது. பட் இதே மெடிசன் ஒரு வருஷம் முன்னாடி கரெக்டாக ஒர்க் ஆயிருக்குன்னா அப்போ அவங்க என்ன பண்ணலான்னா பேஷண்ட்கிட்ட இன்னும் எக்ஸ்ட்ரா கேள்விகள் கேட்கலாம். இந்த மருந்து உங்களுக்கு ஒர்க் ஆனது தான், இப்போ ஒர்க் ஆகலைன்னா அப்போ உங்களுக்கு வந்து வேறு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, இந்த மருந்துனால கூட இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ ஸ்ட்ரெஸ் லெவல் எப்படி இருக்குன்னு அவங்களால எக்ஸ்ட்ரா அந்த கேள்விகளை கேட்க முடியுது. ஸ்ட்ரெஸ் எதாவது அதிகமாக இருந்ததா, இல்லை வந்து மெடிசன் சரியாக சாப்பிடாமல் இருந்தாங்களா, இந்த மாதிரியெல்லாம் கேள்விகள் கேட்க முடியுது. அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுது. அதாவது மெடிசனை சேஞ்ச் பண்ணாமல் அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங், ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, ஃபுட் ஹேபிட்ஸ் எப்படி மாற்றினாவே போதும், இந்த மருந்து மாற்ற தேவையில்லை. இந்த அளவுக்கு அவங்களால இன்ஃபர்மேஷன் எப்போ கேப்சர் பண்ண முடியும்னா, ஹிஸ்ட்ரியை வந்து ஒரு கிராஃபிக்கலாக ட்ரெண்டாக குயிக்காக அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் பேஷண்ட்ஸ் கிட்ட ரைட்டான கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு அதை பேஸ் பண்ணி கரெக்டாக டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் வந்து மெடிசன் இன்க்ரீஸ் பண்ணுறதா, டோஸ் கம்மி பண்ணுறதா அந்த மாதிரி இல்லாமல்
ஹோலிஸ்டிக் ட்ரீட்மெண்ட்டாக கொடுக்க முடியுது அவங்களால. ஸ்ட்ரெஸ் லெவல் கவுன்சிலிங், டயட் கவுன்சிலிங், எக்ஸசைஸ் அட்வைஸ் இதெல்லாம் சேர்ந்து கொடுக்கும்போது தான் ஒரு கிரானிக் கேரை எஃபெக்டிவாக மேனேஜ் பண்ண முடியுது. ஸோ இதுக்கு உண்டான குயிக் இன்ஃபர்மேஷனை சாஃப்ட்வேரில் கொடுக்க முடியுது. இதுவே வந்து பேஷண்ட் வந்து ஒரு டாக்டர்கிட்ட வராங்க, அவங்க வந்து ஒரு 10 வருஷமாக அந்த டாக்டர்கிட்ட வந்துட்டு இருக்காங்க. இவ்வளோ பஞ்ச் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்கும், லேப் ரிப்போர்ட், இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் எல்லாமே. அந்த ஃபைல்ஸ் எல்லாம் அப்படி பார்த்து அனலைஸ் பண்ணுறதுல ரொம்ப டைம் கன்சூமிங். ஸோ அவங்க லேட்டஸ்ட் ரிப்போர்ட்டை பார்த்து டைட்ரேட் பண்ணுறதுன்றது சம்டைம்ஸ் மிஸ் பண்ணிவிடுவாங்க. இட் மே நாட் பி த ரீசன் வித் மெடிசன். நிஜமாவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க, அதனாலே சுகர் ஷூட் அப் ஆகும். அப்போ இந்த ட்ரெண்டை வந்து சாஃப்ட்வேர் என்ன பண்ணுன்னா லாஸ்ட் ஒரு 24 months ஆர் 36 months ட்ரெண்ட் அப்படியே சிம்பிளாக ஒரு பட்டன் கிளிக்கில் காமிச்சிடும் எப்படி இருந்தது சுகர் லெவல்ஸ் இதே ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு. இந்த மாதிரிலாம் குயிக்காக அனலைஸ் பண்ணும்போது வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் தே ஆர் ஏபிள் டு சி ஓகே இந்த மெடிசன் கரெக்டாக தான் ஒர்க் ஆயிருக்கு. ஸோ பேஷண்ட் கிட்ட ஃபர்தராக நம்ம கொஷின்ஸ் கேட்கலாம், என்ன அவங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததா. அப்போ வந்து பேஷண்ட்ஸ் ஓப்பன் அப் பண்ணுவாங்க, எனக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இருந்தது, அந்த பிரச்சனை இருந்தது, அதனால் நான் மாத்திரை சாப்பிடல, இல்லை மாத்திரை சாப்பிட பட் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கனால. ஸோ இதெல்லாம் ரியலாக வந்து டாக்டர்ஸ் எங்களுக்கு ஃபீட்பேக்கும் கொடுத்தாங்க. சரி, இப்போ நீங்கள் இதில் சொல்லும்போது என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃபீவரோ இல்லாட்டி வேறு எதாவது ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா என்னுடைய ரொம்ப வருஷமாக போகக்கூடிய ஒரு டாக்டர்ஸ்க்கெல்லாம் நம்ம போகுவோம். ஸோ அவருக்கெல்லாம் என்னோடய ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் வந்து அவர் கொடுத்த அந்த ஹேண்ட் ரிட்டன் ப்ரிஸ்கிரிப்ஷன் எல்லாமே நான் ஃபோட்டோவாக கேப்சர் பண்ணி ஒரு வாட்டி நான் காமிக்கிறேன் அவருக்கெல்லாம், இதுதான் வந்து நீ கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு. அவர் அதெல்லாம் பார்க்க மாட்டேன் நான். ஓகேங்களா, நீங்கள் வந்து பேப்பராக கொண்டு வாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு. நான் சொல்கிறது இப்போ ரீசெண்டாக ஒரு ஆஃப்டர் கோவிட் 2023-24 நடந்த ஒரு இன்சிடென்ட் இது. ஸோ இந்த மாதிரி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சில டாக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை வந்து எந்த அளவுக்கு பாசிபிலிட்டியாக அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு சேலஞ்ச் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது எந்த அளவுக்கு வந்து பாசிபிலிட்டியாக இருக்குது, இந்த சேலஞ்சை கண்டிப்பாக நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ எல்லா டாக்டர்ஸுமே வந்து இந்த ஹேண்ட் ரைட் வந்து ரொம்ப ஈஸியஸ்ட்டாக இருக்குது அவங்களுக்கு. ஸோ அவங்க பேஷன்ஸு செகண்டரி, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து தே கேன் ரைட் வெரி குயிக்லி. அதுக்கப்புறம் நாளைக்கு பெஞ்சாகவே நீங்கள் சொன்ன மாதிரி பெஞ்சாகவே கொண்டு வந்தாலுமே ஜஸ்ட் ஒரு 4 ஃப்ளிப்பில் பார்த்தா தே கேன் தே ஆர் ஏபிள் டு see all information. பட் உங்கள் சாஃப்ட்வேர் உட்காந்து ஒரு பேஜாக போகிறதுக்கு இட் டேக்ஸ் லாட்ஸ் ஆஃப் டைம் இல்லைங்களா. ஸோ இதை நீங்கள் எப்படி சார்ட் அவுட் பண்ணுறீங்க? இது அதுதான். ஸோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் டாக்டர்ஸ் மைண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது. ஸோ நம்ம பாட்டுக்கு ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் பண்ணிவிட்டு அதை டாக்டரை யூஸ் பண்ண சொல்லி அவங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சா அது தப்பு, நடக்காது. ஏன்னா டாக்டர்ஸ் மைண்ட் ஒரு பேஷண்ட் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கும்போது டாக்டர்ஸ் மைண்ட் அந்தளவுக்கு ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கும், வேரியஸ் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸ் பண்ணி இவங்களை ஆக்சுவலாக என்ன கரெக்டான ப்ராப்ளம், என்ன மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்றதை ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம டூ மெனி எக்ஸ்ட்ரா திங்ஸை கொண்டு வந்து விட முடியாது. ஸோ அந்த டைமில் வந்து டாக்டர்ஸ்லாம் வந்து பேஷண்ட்ஸோட ரிப்போர்ட் பார்த்துட்டு பேஷண்ட் கிட்ட ஃபியூ கொஷின்ஸ் கேட்டு அதுக்கப்புறமா வந்து இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்லாம் பார்த்து ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதுறது. ஸோ மைண்ட் இந்த மாதிரி ஒர்க் ஆகிட்டு இருக்கும்போது இதை நம்ம சேஞ்ச் பண்ண வைக்கிறோம். ஒரு சிஸ்டமை பார்க்கணுன்னா இன்றைக்கி என்ன அவங்களுக்கு வந்து கிடைக்கலையோ அதை வந்து சிஸ்டமில் கிடைக்க வைக்கணும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் வந்தால் தான் அவங்க அதுக்கு போவாங்க. ஸோ ரியலாக ஒரு வேல்யூ அடிஷனை கொண்டு வரணும். அண்ட் அவங்க இன்றைக்கி பேப்பர்லேருந்து ஒரு டிஜிட்டலுக்கு மாறுறாங்கன்னா ரொம்ப பெரிய ஷிஃப்ட் அவங்களுக்கு கொண்டு வரக்கூடாது, ஒரு ஸ்லைட் ஷிஃப்ட் தான். நீங்கள் பேப்பரில் பண்ணுற மாதிரியே தான் இருக்கும் இதில், அப்படின்ற மாதிரி தான் நம்ம கொண்டு வந்தால் தான் அவங்க மைண்ட் அக்செப்ட் பண்ணுன்றதை நாங்கள் ரொம்ப தெளிவாக இருந்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த சாஃப்ட்வேர் பேரே ஒன் கிளான்ஸ், ஒரே பார்வையில் வந்து டாக்டர் மொத்தமாக எல்லா பேஷண்ட் டேட்டாவும் பார்க்கணுன்றது தான் எங்களோட. ஓகே, உங்கள் கம்பெனி நேம் வந்து ஒன் கிளான்ஸ். ஓகே, அந்த சாஃப்ட்வேரோட பேரும் ஒன் கிளான்ஸ். ஒரே பார்வை, ஒரே பார்வையில் வந்து டாக்டருக்கு பேஷண்டோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக தெரியணும். அப்போ தான் அவருக்கு ஈஸியாக பார்த்துட்டு டக்குன்னு வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிடலாம். ஓகே ஓகே ஓகே. இல்லைனா 4 ஸ்க்ரீனை போய் ஷிஃப்ட் பண்ணி எல்லாத்தையுமே பார்த்து வர்றதுக்குள்ளே என்ன நடந்ததுன்ற சம்டைம்ஸ் அவங்க மைண்ட் இஸ் நாட் மேட் ஃபார் தட். அனலிட்டிக்கலை விட ஒரு ஹோலிஸ்டிக்காக அந்த டேட்டாவை பார்த்து ப்ராசஸ் பண்ணி அப்ரோச் பண்ணுவாங்க. சரி, இன்றைக்கி நீங்கள் இன்ஜினியராக ஓகேங்களா, ஒரு டெவலப்பராக ஓகே நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு யூ ஆர் மேக்கிங் சம் ப்ராடக்ட். பட் ஒரு ஹாஸ்பிட்டல் பர்ஸ்பெக்டிவில் இது எக்ஸ்ட்ரா பர்டன் தானே. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க உங்கள் சாஃப்ட்வேர் மட்டும் வாங்க முடியாது ஓகேங்களா, அதுக்குண்டான அந்த ஹார்ட்வேர்ஸே வாங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சிஸ்டமாக இருக்கலாம், இல்லை பிரிண்டர்ஸாக இருக்கலாம், இல்லை அதை ரிலேட்டாக இருக்கக்கூடிய இந்த இன்டர்நெட்டாக இருக்கலாம். ஸோ நிறைய விஷயங்களை வந்து அவங்க வாங்குற மாதிரி இருக்கும் இல்லைங்களா. ஸோ அப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் வந்து இட் வில் பி டபுள். இந்த இடத்துல ஒரு டாக்டரா இல்லை வந்து ஒரு ஹாஸ்பிட்டலோட மேனேஜ்மெண்ட்டாக நான் திங்க் பண்ணும்போது எனக்கு பேப்பர் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தென் திஸ் ஒன் அப்படின்னு நினைக்கும் போது அதை எப்படி நீங்கள் பிரேக் த்ரூ பண்ணீங்க, அந்த சேலஞ்ச் எப்படி நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க? ஹாஸ்பிட்டல் எடுத்திங்கன்னா ஓரளவுக்கு இந்த பில்லிங், இந்த பேசிக் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து சாஃப்ட்வேரில் வந்துட்டாங்க. ஓகே, பட் எங்கே வந்து லேக்கிங்காக இருந்தால் இந்த மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ், அதாவது டாக்டர்ஸோட ஏரியா வந்து டிஜிட்டலைஸ் ஆகாமல் இருந்தது. ஏன்னா டாக்டர்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டல. ஏன்னா அவங்களுக்கு வந்து அது டைம் கன்சூமிங் மாதிரி இருந்ததுன்றது தான் சிச்சுவேஷனு. ஸோ எங்களோட அப்ரோச் என்னவாக இருந்ததுன்னா, எப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் ஓனர், இட் குட் பி அ டாக்டர் ஆர் அ பிஸ்னஸ் மேன், ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஹோலிஸ்டிக் சொல்யூஷன்,
ஒரு பேஷண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து, ஒரு அப்பாயின்மெண்ட் புக்கிங், பில்லிங்லேருந்து, அவங்களோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரி டேக்கிங், ப்ரிஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறம் ஃபார்மசி, லேப் இதெல்லாம் இன்டெகிரேட்டடாக இருந்தேன்னா, எப்படி வந்து ஒரு ஓவரால் பேஷண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பெட்டராக கொடுக்க முடியும்? எப்படி வந்து ரெவென்யூ லீக்கேஜஸை டார்கெட் பண்ண முடியும், ட்ராக் பண்ண முடியும்? ஒரு பேஷண்ட் இவ்வளோ ஒரு 100 பேஷண்ட் வந்திருக்காங்க இன்றைக்கி. இவ்வளோ பேஷண்ட் வந்ததில் இவ்வளோ பேஷண்ட்ஸ்க்கு இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இந்த டெஸ்ட்டு எடுக்க சொல்லியிருக்காங்க. இதில் எவ்வளோ பேர் நம்ம ஃபார்மசிலேருந்து வாங்கியிருக்காங்க, எவ்வளோ பேர் நம்ம லேப்லேருந்து டெஸ்ட் எடுத்திருக்காங்க. இந்த அளவுக்கு வந்து ஒரு விசிபிலிட்டி கிடச்சிரும் ஒரு ஓவரால் இன்டெகிரேட்டட் சாஃப்ட்வேர் கொண்டு வந்தேன்னா. இல்லைனா அந்த பீஸ் பை பீஸ் ஐசோலேட்டட் சாஃப்ட்வேர்ஸ் வச்சுருந்தாங்கன்னா, ஃபார்மசிக்கு ஒரு சாஃப்ட்வேர், பில்லிங்க்கு ஒரு சாஃப்ட்வேர் வச்சுருந்தாங்கன்னா, இது கம்ப்ளீட்டாக ஸ்கேட்டர்டாக இருக்கும் இது இன்ஃபர்மேஷன். ஸோ அந்த மாதிரி அப்ரோச்சில் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் நாங்கள் வந்து இந்த இந்த மாதிரி ஒரு கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணோம். நீங்கள் இன்றைக்கி யூஸ் பண்ணுற அப்ரோச் வந்து கரெக்ட் இல்லை. நீங்கள் இப்படி வந்து ஆல் இன் ஒன் சொல்யூஷன் இன்டெகிரேட்டடாக யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் பேஷண்ட் ஜர்னி ட்ராக் பண்ணி என்ன இம்ப்ரூவ் பண்ண முடியும் ஒரு பேஷண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அப்புறம் ரெவென்யூ லீக்கேஜ் என்னென்ன நடக்குது. 100 பேர் வந்ததில் 50 பேர் தான் வாங்கிட்டு போயிருக்காங்க உங்கள் ஃபார்மசிலேருந்து. ஒரு 60 பேர் தான் அவங்க லேப்லேருந்து டெஸ்ட் எடுத்துருக்காங்கன்னா மீதி இருக்கிறவங்க ஏன் எடுக்கல, அவங்களுக்கு என்ன பண்ணணும், இதெல்லாம் உங்களால் யோசிக்க முடியும், அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி ஒரு பெனிஃபிட் வந்து உங்களுக்கு இன்டெகிரேட்டட் சொல்யூஷன் வருது. ஸோ இங்கே என்ன மிஸ்ஸிங் பீஸ்னால் மெயினாக டாக்டர் யூஸ் பண்ணுற அந்த இஎம்ஆர். ஸோ நிறைய சாஃப்ட்வேரில் அந்த இஎம்ஆர் இல்லாமல் அந்த பில்லிங் இருந்தது, ஃபார்மசி சாஃப்ட்வேர் இருந்தது, லேப். பட் அந்த இஎம்ஆர் வந்து நிறைய சாஃப்ட்வேர் ஏன்னா அது வந்து பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா டாக்டர்ஸ் யூஸ் பண்ண வரணும். அது பண்ணுறபோது ஒரு டாக்டரும் வந்து அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ அந்த இஎம்ஆர் வந்து ஒரு டாக்டருக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ண வேண்டியா இருக்கும். அது வந்து எந்த சாஃப்ட்வேரால் அடாப்ட் பண்ண முடியுதோ அந்த சேஞ்ச், அந்த சாஃப்ட்வேர் தான் வந்து டாக்டர்ஸ் லைக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரியலாக யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் டாக்டர்ஸ்க்கு. அவங்களுக்கு கண்டிப்பாக டைம் சேவ் பண்ணணும். அவங்க சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும்போது சாஃப்ட்வேரோட ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடாது. சாஃப்ட்வேர் லேர்னிங் கவலாம் ஒன்றுமே இருக்கக்கூடாது. சிம்பிளாக இப்போ அவங்க ஒரு ஃபோன் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி இருக்கணும். ஜஸ்ட் லைக் தட். ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் அந்த கஸ்டமைசேஷன் சொல்லும்போது கண்டிப்பாக இப்போ நானும் அந்த ஃபீல்டு கிட்ட ரொம்ப வருஷமாக இருக்கிறனால ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். அவங்களோட ப்ராசஸ், அவங்களோட எஸ்ஓபிஸ் எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது ஒரு சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்டாக, ஒரு டெவலப்பராக உங்கள் சைட்லேருந்து நிறைய செலவுகள், உங்கள் சைட்லேருந்து நிறைய அதுக்குண்டான இன்வெஸ்ட்மெண்ட், உங்கள் சைட்லேருந்து அதுக்குண்டான நிறைய ப்ரெக்ரூட்மெண்ட், தென் வந்து பீப்புளெலாம் நிறைய தேவைப்படும் போது ஸோ அந்த சேலஞ்சஸை வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க? கண்டிப்பாக இது ஒரு மேஜர் சேலஞ்ச். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அந்த இடத்துல அவேர்னஸ் இருக்கிறது இல்லை அவ்வளோவா. அவங்களுக்கும் என்ன மாதிரி சிஸ்டம் போட்டு என்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறது அவேர்னஸ் அவ்வளோவா இருக்காது. ஸோ அதனால் என்னென்னா லெகசி சிஸ்டம்ஸ், லெகசி ஹெச்ஏஎம்எஸ் சாஃப்ட்வேர்ஸ், ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர்ஸ் வந்து நிறைய நல்லா ஹெவியாக சார்ஜ் பண்ணுவாங்க. 15 lakhs 20 lakhsக்குலாம் வரும். அப்போ தே சென்ட் தேர் பீப்புள் தேர் ஃபார் 1 month 2 month ட்ரைனிங் கொடுக்குறது எல்லாமே. பட் நாங்கள் என்ன ஸ்டெப் எடுத்தோம்னா, இந்த இவ்வளோ காஸ்ட் பண்ண தேவையில்லை. நம்ம வந்து க்ளவுட் சொல்யூஷனாக கொடுக்கலாம், ஈஸியான சொல்யூஷனாக கொடுக்கலாம், சிம்பிள் சொல்யூஷனாக கொடுக்கலாம். அண்ட் கஸ்டமர்ஸ்க்கும் வந்துட்டு அவங்களோட ப்ராசஸ் என்னன்றது கரெக்டாக டிஃபைன் பண்ணிட்டாங்கன்னா அந்த ப்ராசஸை சாஃப்ட்வேரில் ரன் பண்ணி காட்டலாம். ஸோ இந்த அப்ரோச்சில் போனோம். ஸோ ஃபஸ்ட்டு கஸ்டமரை திங்க் பண்ண வச்சோம். நீங்கள் எப்படி இதை வந்து உங்களோட ப்ராசஸ் ஃப்ளோ எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள், எப்படி வேணும்னு சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி சாஃப்ட்வேரை வந்து உங்களுக்கு அந்த ஒர்க் ஃப்ளோவை செட் பண்ணி தரோம்னு சொல்லிட்டு அப்படி எடுத்துகிட்டு போன அப்ரோச். ஸோ இதில் என்ன பெனிஃபிட்னா, டாக்டர்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு அப்ஃப்ரண்ட்டாக இவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. க்ளவுட்னா இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் தான். ஸோ நோ கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், ஒன்லி ஆப்ரேஷனல் காஸ்ட். ஸோ கஸ்டமர்ஸ்க்கும் வந்து அது கொஞ்சம் ரிஸ்க் கம்மியாகுது சாஃப்ட்வேரை சூஸ் பண்ணும்போது. ஒன்று வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி, கான்ஃபிகரேஷன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால we are able to configure. ஒன்று வந்து ரிமோட் சப்போர்ட். நாங்கள் அவங்க பிளேஸ்க்கு போக மாட்டோம், பட் ரிமோட் சப்போர்ட், ரிமோட்டாக சிஸ்டமை கனெக்ட் பண்ணி அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஃபிசிக்கலாக நாங்கள் இருக்க மாட்டோம், பட் ரிமோட்டாக கனெக்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ அந்த ஸ்டாஃபுக்கு வந்து மொத்தமாக ட்ரைனிங் கொடுத்தாலும் அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. அதனால் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்து அவங்களை யூஸ் பண்ண வச்சு அதுக்கப்புறம் டவுட்ஸ் வரும்போது திருப்பி சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களுக்கு நல்லா புரியுது. ஸோ வாட் வி டெல் த கஸ்டமர்ஸ், உங்கள் ப்ராசஸை கிளியராக டிஃபைன் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஸ்டாஃபுக்கும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. உங்கள் ப்ராசஸ் என்ன, அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எங்களோட சாஃப்ட்வேரை வந்து அந்த ஒர்க் ஃப்ளோவை வந்து செட் பண்ணி காட்டலாம். இல்லை அதை நீங்கள் அப்படியே பில் பண்ணும்போது அதுக்குண்டான எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும், டீம் அதிகப்படுத்தணும் உங்களுக்கு. ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து அதிகமாகும்போது அந்த பெயின் பாயிண்ட்டை நீங்கள் எப்படி சார்ட் அவுட் பண்ணுறீங்க? ஸோ இதை வந்து நாங்கள் எப்படி பண்ணணும்னு நினைக்கிறோன்னா, டூ இட் யுவர் செல்ஃப்னு சொல்லுவோம். அதாவது போக போக ஒரு ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃபுக்கே அவங்களுக்கு தேவையான மாதிரி அந்த சாஃப்ட்வேரை கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஹாஸ்பிட்டலில் பில் பிரிண்ட் பண்ண போகிறாங்க, புது ஹாஸ்பிட்டல், அவங்ககிட்டே கொடுத்துருவோம் ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் மாதிரி. அதிலே நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கோங்க உங்களோட பில் எப்படி இருக்கணுன்றது. சாம்பிள் டெம்ப்ளேட்ஸும் கொடுத்துருவோம். அதுலேருந்து அவங்க செலக்ட் பண்ணிட்டோன்னா பில் பிரிண்ட் எனேபிள் ஆகிடுது. என்னென்ன சர்வீசஸ் அவங்க பண்ணுறாங்க, என்ன ரேட்ஸ் எல்லாமே அவங்களே கான்ஃபிகர் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இதெல்லாம் நம்மக்கிட்ட வர தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடாக கொடுத்தோன்னா அந்த எண்ட் யூசர்ஸால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் எங்களோட அப்ரோச் டுவர்ட்ஸ் ரெடியூசிங் த காஸ்ட் ஆஃப் அவர் ஆப்ரேஷன்ஸ்
so that it benefits us and makes us profitable, and for customer also it becomes very cost effective, and we are able to execute the job very quickly. Hospital ஒன்று major problem என்னன்னா attrition. 20 to 25% attrition இருக்கு. Every 3 months people keep moving out and new people joining. So new people join பண்ணால் அவங்களுக்கு திருப்பி ட்ரைனிங், அங்கேருந்து தான் we end up losing lot of money in supporting. ஸோ இது நம்ம பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களுக்கு வந்து இல்லைனா ஆப்ரேஷன் நடக்காது. ஸோ அதனால் வந்து who will win this market, which HIMS player will win this market பார்த்தீங்கன்னா a simple, highly configurable, easy to use software where the user themselves can configure many things. ஸோ அதை நோக்கி தான் நாங்களும் போயிட்டுருக்கோம். இப்போ வச்சுருக்கிறது வந்து சிம்பிள் ஈஸி டு யூஸ் சாஃப்ட்வேர், பட் கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் நாங்கள் நிறைய பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ வந்து யூசர்கிட்டயே கொடுத்துடலான்ற அப்ரோச்சில் வந்து நிறைய R&D பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்னும் ஒரு 6 months பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் யூசர்ஸே பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டில் வந்து அந்த பர்னிங் இருக்குது உங்களாண்ட இல்லைங்களா? ஸோ நிறைய டைமிங்கு, நிறைய ஸ்டாஃபோட பேக்ஹண்டு இதெல்லாம் பண்ணிட்டு தான் இன்னும் வந்து யூஆர் சப்போர்ட்டிங் யுவர் கிளைண்ட்ஸ். கண்டிப்பாங்க. இன்றைக்கி வந்து ப்ராஃபிட்டபிலிட்டியோட நீங்கள் கொடுக்குற ப்ராடக்ட் வந்து கஸ்டமருக்கு ஃபிட்மெண்ட் கரெக்டாக வந்துடுச்சா, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடா, அது வந்து அந்த கிளாரிட்டி வந்துகிட்டே இருக்கணும். இப்போ கிளினிக் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன் பார்த்திங்கன்னா we are one of the top companies in the country. ஓகே, we have cracked. அதில் கூட பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர், ஒரு டயபெட்டாலஜி எடுத்திங்கன்னா ஒரு 4 டயபெட்டாலஜிஸ்க்கு நம்ம பண்ணால் 4 பேரும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க. ஸோ அதுக்கேற்ற கஸ்டமைசேஷன் வருது. பட் இந்த கஸ்டமைசேஷன் காஸ்ட் நம்ம கஸ்டமர்கிட்ட கேட்க முடியும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்தளவுக்கு அவேர்னஸ் இல்லை, இதுக்கெல்லாம் பே பண்ணுமான்றது. அன்லைக் த டெவலப்டு கண்ட்ரீஸ் அவேர்னஸ் இல்லை. ஸோ இதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி வேண்டியதாக இருக்குது. ஸோ இங்கே தான் நம்ம இனோவேஷனை கொண்டு வரணும். எப்படி நம்மளோட கஸ்டமைசேஷனை காஸ்ட்டை வந்து எந்தளவுக்கு கம்மி பண்ண விட முடியும், எப்படி கஸ்டமரே பண்ண வைக்கிறது அதை, அப்போ நம்மளுக்கு காஸ்ட் இருக்காது. ஸோ இதை நோக்கி தான் போகிறோம். இதுதான் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து என்ன தான் பண்ணாலும் வந்து ஒரு டாக்டருக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான சில ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் வருது, என்ன மாதிரி டேட்டா எக்ஸ்ட்ரா கேப்சர் பண்ணோம் என்னன்றது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கேப்சர் பண்ணி அதெல்லாம் நாங்கள் வந்து ப்ராடக்ட்டில் வந்து டூ இட் யுவர் செல்ஃப், அதாவது அவங்களே அந்த கஸ்டமைசேஷன்லாம் அவங்களே பண்ணிக்கலாம் ஈஸியான்ற மாதிரி கொண்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வேலையை நீங்கள் ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஐ மீன் கஸ்டமர்ஸ் வந்து அவங்களோட வேலையை அவங்களே பண்ணிக்கலாம். கரெக்ட். உங்களோட இன்வால்மெண்ட் இல்லாமல் இருக்கும்போது உங்களோட அந்த பர்னிங்கு, உங்களுடைய அந்த ஸ்டாஃப் மற்ற ரெக்குவயர்மெண்ட்லாம் வந்து கொஞ்சம் உங்களால் மினிமலைஸ் பண்ண முடியும். ஸோ ஓகேங்களா? ஸோ இதில் எனக்கு ஒரு கொஸ்டின் என்னென்னா, இப்போ ஸ்டாஃப் நீங்கள் பண்ண சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சொன்ன மாதிரி எவ்ரி 3 months 6 months ஒன்ஸு வந்து ரிட்டன்ஷன் ரேஷியோ வந்து வெரி வெரி லெஸ் எனி ஹாஸ்பிட்டல்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது புதுசாக ஜாயின் பண்ணும்போது அகைன் யூ ஹேவ் டு கிவ் ட்ரைனிங், அவங்களை டீச் பண்ணணும், அவங்களை எஜுகேட் பண்ணணும், சாஃப்ட்வேர் அவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கே 1-2 மாதம் ஆகும்போது அகைன் அந்த இடத்துல வந்து எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க? ஸோ எந்த அளவுக்கு உங்களுடைய அந்த ட்ரைனிங்கோ உங்களோட சாஃப்ட்வேரும் ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும்? அது வெரி குட் கொஸ்டின்ங்க. இது வந்து எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா, அதுதான் we are in a very fantastic time ஏஐலாம் வந்தனால. இப்போ நாங்கள் வந்து இவ்வளோ நாள் கொடுத்த அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் வீடியோஸ் இது எல்லாமே நிறைய வச்சுருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் என்ன ஒரு பக்கம் R&D பண்ணிகிட்ருக்கோன்னா, எப்படி இவ்வளோ வீடியோ மெட்டீரியல்ஸ் எல்லாம் நம்ம வந்து டியூட்டோரியல்ஸாக க்ரியேட் பண்ணது, சாஃப்ட்வேர் டெமோ காட்டும் போது நிறைய வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தோம். நம்ம ரியலாக லைவாக பண்ண சாஃப்ட்வேர் டெமோஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அந்த கஸ்டமர் கேள்வி கேட்டது, அதுக்கு நம்ம டீம் வந்து பதில் சொன்னது, எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, எல்லாமே வீடியோஸாக இருக்கும்போது இதெல்லாம் ஒரு ஏஐ இன்ஜின் உள்ள புஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து டேக் பண்ணி வச்சுக்கிறது. ஓகே, ஒரு ரிசப்ஷன் ட்ரைனிங்னா இந்த செட் ஆஃப் வீடியோஸ் தான், அதில் இந்த கேள்வி கேட்டாங்கன்னா இந்த வீடியோ கிளிப்ஸ் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரணும், வந்து அது ப்ளே ஆகணும், அதை பார்த்து அவங்க வந்து கற்றுக்கிட்டு அப்படியே யூஸ் பண்ணலாம். இதுதான் எங்களோட ஃபோக்கஸ். ஸோ கம்ப்ளீட்டாக ஏஐ மோடில் ஒரு என்டையர் சப்போர்ட் டீம் ட்ரைனிங்கை வந்து ஏஐ பேஸ்ட் அப்ரோச்சாக கொண்டு போனோன்னா யூசர் கேட்குற கேள்விக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு அப்படியே டைனமிக்காக ஒரு வீடியோ கிளிப் அவங்களுக்கு வந்துடணும் சாஃப்ட்வேர் உள்ளே, அதை பார்த்துட்டு ஈஸியாக கற்றுக்கணுன்றது தான் எங்களோட முயற்சி. பட் ஸ்டில் வந்து ஹியூமன் இன்டர்வென்ஷன் கண்டிப்பாக இருக்கணும் இல்லைங்களா? ஸோ எத்தனை பேரால் அந்த அளவுக்கு அந்த கேப்டிவேட்டிவ் மைண்ட் செட் இருக்கும், பார்த்த உடனே அப்சர்வ் பண்ணுறது எத்தனை பேர் தெரியும் அந்த காலத்தில்? அங்கே தான் நம்ம கிராக் பண்ணோம். அந்த வீடியோவில் வந்து அந்தளவுக்கு சிம்பிளாக கரெக்டாக ஹைலைட்டெல்லாம் பண்ணி காட்டணும். அதாவது குட்டி குட்டி வீடியோஸாக இருக்கணும், ரொம்ப பெரிய வீடியோஸாக இருக்காது. ஒரு ஒன் மினிட் வீடியோவே பார்த்தோன்னா அந்த செட் ஆஃப் சிம்பிள் ஸ்டெப்ஸ் அவங்க கற்றுக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வர ஜென்ரேஷன் டாக்டர்ஸ் கொஞ்சம் சீனியராக இருப்பாங்க, ஒரு 45 எல்லாம். பட் அவங்களோட சப்போர்ட் ஸ்டாஃப் எல்லாம் அவ்வளோ ஏஜ்டு கிடையாது, எல்லாமே யங் பீப்புள் தான். அந்த யங் ஜென்ரேஷன் வந்து மோர் மொபைல் பேஸ்ட் எல்லாம். ஸோ அவங்களாம் நிறைய வீடியோ தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ எங்களோட லாஜிக்கும் என்னென்னா, ஓகே இந்த வீடியோ பேஸ்ட் ஜென்ரேஷன் வந்தனால வீடியோ பார்த்து நிறைய கற்றுக்கிட்டு இருக்கனால ஏன் நம்ம வீடியோவாக கொடுக்கக்கூடாது? அஃப்கோர்ஸ் வீடியோ ஹேஸ் டு பி இன்ட்யூட்டிவாக இருக்கணும். அப்போ தான் வந்து அவங்களால அதை பார்த்துட்டு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண முடியும் கற்றுக்கிட்டு. ஸோ அதுதான் எங்களோட முயற்சி. ஐ திங்க் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும் அந்த டைரெக்ஷனில் போனால் சக்ஸஸ் ஆகும். ஏன்னா
வி வாண்ட் டு மேக் இட் ரியலி பிக். இப்போ எங்களோட டீம் சைஸ் என்ன இருக்கோ, இப்போ நாங்கள் 1000+ கஸ்டமர் சப்போர்ட் பண்ணோம்னா, நாளைக்கு 10,000+ கஸ்டமர் சப்போர்ட் பண்ணாலும் எங்கள் டீமை ரொம்ப பெருசாக்கக்கூடாது. இதுலேருந்து மேபி ஒரு 10% எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாம். See, that is how as a company we can be really profitable, we can grow big and we can again bring that profit back into our R&D and innovate, keep innovating. ஸோ ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து நான் ஒரு கொஷின்ஸ் கேட்குறேன், ஓகேங்களா? உங்களுடைய சாஃப்ட்வேர் இப்போ நான் வாங்கி யூஸ் பண்ணுறதா இருந்தால் எவ்வளோ நாளில் எவ்வளோ மாதத்தில் நான் அதை அடாப்ட் பண்ண முடியும்? என்னோடய டீமை வந்து அதை யூஸ் பண்ணுவாங்க. மூணாவது, எந்த அளவுக்கு வந்து குயிக்காக என்னோடய பேஷண்ட்ஸுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? ஓகே, இப்போது கிளினிக்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளினிக்ஸ் இருக்குது. ஒரு சிங்கிள் டாக்டர், இல்லைன்னா டாக்டர் ஒரு ரிசப்ஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கிற மாதிரி, இல்லை ஃபார்மசி லேப். ஸோ இதை பொறுத்து தான் வந்து வேரி ஆகும். ஸோ டிப்பிக்கலாக பார்த்திங்கன்னா ஒரு டாக்டர் ஒரு ரிசப்ஷன்னா 3 days மேக்ஸ். ஒரு ஃபார்மசி இருந்தேன்னா ஒரு 4-5 days வித் லேப் இருந்தேன்னா. இப்போ இதில் எதனால வந்து ஒரு டைம் ட்ராக் ஆகும்னா அவங்க கொடுக்க வேண்டிய இன்புட்ஸ். இப்போ ஃபார்மசி இருந்தானா ஃபார்மசியோட ஸ்டாக்கெல்லாம் ஒரு எக்ஸலில் கொடுக்கணும். லேப் இருந்தால் அவங்க லேபோட டெஸ்ட் ஐட்டம்ஸ் என்ன கான்ஃபிகரேஷன்ஸ், ரெஃபரன்ஸ் ரேஞ்ச் இதெல்லாம் கொடுத்தா தான் நம்மளால் கான்ஃபிகர் பண்ண முடியும். அதில் தான் கொஞ்சம் டிலே ஆக சான்ஸ் இருக்குது. மற்றபடி ஆன் அன் ஆவரேஜ் 5 days வந்து க்ளீனாக ஒரு கிளினிக் சொல்யூஷன், ஒரு பெரிய கிளினிக்காக இருந்தாலும் நம்மளால் டிப்ளாய் பண்ண முடியும். ட்ரெயின் பண்ணி கோலைவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்து 2 to 3 weeks ஆகும். ஏன்னா அங்கே நிறைய டீம் இருந்தாவே நிறைய கோஆர்டினேஷன் தேவைப்படுது. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, மெயினாக வந்து எனி பிளேஸ் வெதர் இட் இஸ் கிளினிக் ஆர் ஹாஸ்பிட்டல், அங்கே வந்து ஒரு லீடர் ஐடென்டிஃபை பண்ணுவோம். தட் லீடர் வில் பி தி ஆங்கர் ஃபார் அஸ். அவங்க தான் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டோட கம்யூனிகேட் பண்ணி நாங்கள் என்ன சொல்கிறோம், அவங்க என்ன சொல்கிறாங்கன்றது வந்து மீடியேட் பண்ணி கொடுக்குறது. அந்த மாட்ரேட்டரை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணணும். அதுதான் முக்கியம் ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் சக்ஸஸ் ஆகிறதுக்கு அந்த ஹாஸ்பிட்டலில். ஸோ இது எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் எங்கே ஃபெயிலியர் ஆகிருக்கோம், எங்கெங்கே சக்ஸஸ் ஆகிருக்கோம், அதெல்லாம் ரீசன் அனலைஸ் பண்ணி பார்த்தோன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த ஒரு மிடில் லெவலில் ஒரு லீடர் இருப்பார், ஒரு மேனேஜர். யூ வில் பி அ லீடர் மெட்டீரியல். அவர் தான் வந்து ஒரு இந்த ஹாஸ்பிட்டல் க்ரோத்துக்கு நம்ம ஒரு சொல்யூஷன் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம், இது கரெக்டான சொல்யூஷன் நினச்சாருன்னா அவர் கரெக்டாக அந்தந்த டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸுக்கிட்ட பேசி இதை இப்படி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், அவங்க கன்சர்ன்ஸை கரெக்டாக டாக்குமெண்ட் பண்ணி நம்மளுக்கு கன்ஃபார்ம். ஸோ ஒரு பாலிட்டிக்ஸே இல்லாமல் அது கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகும், ப்ரொஃபஷனலாக டாக்குமெண்ட் பண்ணி. ஸோ மேல் லெவலத்தில் இருக்கிற பிஸ்னஸ் ஓனரோ இல்லை டாக்டரோ வில் பி பிஸி வித் ப்ராக்டிஸ். அவருக்கு இந்த ஹெட்டேக்கே போகாது. இந்த இம்ப்ளிமெண்டேஷனில் இருக்கிற இந்த 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 சின்ன சின்ன கேப்ஸ், இந்த டென்ஷன்ஸ் எல்லாம் அவருக்கு வராது. ஏன்னா எல்லாம் இங்கே ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எப்போ இந்த மாதிரி ஒரு பர்சன் அங்கே இல்லையோ, சாஃப்ட்வேர் இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் வெரி வெரி டஃப். ஏன்னா ஈச் டிபார்ட்மெண்ட் பீப்புள் வில் கீப் க்ரைங், சம்திங் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்றது. ஓகே, அந்த மாதிரி ஏதாவது சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அதில் அனலைஸ் பண்ணது தான் எங்கே நம்ம சக்ஸஸ் ஆகிறோம், எதனால் சக்ஸஸ் ஆகிறோம், எதனால் ஃபெயில் ஆகிறோம்னு பார்த்தோன்னா, பீப்புள், one person who needs to anchor in that hospital, he should be available and he should have the real positive mindset that yes, நம்ம ஹாஸ்பிட்டல் க்ரோத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோமோ அதை கரெக்டாக பண்ணணுன்றது. அவங்க சேஃப்டியை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ இதில் எனக்கு ஒரு கொஸ்டின் என்னென்னா, நீங்கள் ப்ளஸ் பாயிண்ட்லாம் பேசிட்டோம், மைனஸ் அப்படின்னு நான் இப்போ பர்சனலாக பார்த்தது, ஒரு சர்ஜரி பண்ணுறாங்க, ஒரு சர்ஜரி பண்ணும்போது பேஷண்ட்ஸோட அந்த டேட்டாவை அங்கே பார்க்கணும், ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு க்ரானிக் டிசீஸாக அவங்க சர்ஜரி பண்ண போகிறாங்க, அவங்களோட ஹிஸ்ட்ரி, அவங்களுக்கு முன்னாடி பண்ண அந்த மெடிகேஷன்ஸ் எல்லாமே செக் பண்ணும்போது அந்த இடத்துல உங்களோட சாஃப்ட்வேர் வந்து ஒர்க் ஆகலை. இது மாதிரி ரியலாக நடந்திருக்குது 1 or 2 ஹாஸ்பிட்டல்ஸ். அதை பேஸ் பண்ணி கேட்குறேன் நான். அப்போது அவங்க கம்ப்ளீட்டாக சாஃப்ட்வேர் டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது அந்த இடத்துல என்ன மாதிரி சேலஞ்சஸ்ஸு ஒரு டாக்டர்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்கன்றது பர்சனலாக எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டாக ஐடென்டிஃபைடு. ஸோ இந்த இடத்துல வந்து ஃபெயிலியர் தானே உங்களுக்கு சாஃப்ட்வேர். இப்போ டெக்னாலஜின்னு எடுத்திங்கன்னா ஆப்வியஸ்லி தெர் இஸ் அ எலிமெண்ட் ஆஃப் ரிஸ்க். பட் அதுக்கு எல்லாமே வந்து கண்டிஜென்சி பிளான்னு இருக்குது. ஓகே, ஸோ இப்போது ஒரு ஆப்ரேஷன் போகிறதுக்கு முன்னாடி வந்து அவங்க பார்க்குற என்ன டாக்குமெண்ட்டோ அது சாஃப்ட்வேரில் பார்க்குறாங்க. அதுவே ஒரு டாக்குமெண்ட்டாக ஜென்ரேட் பண்ணி ஒரு பிடிஎஃப் ஃபைலாக கூட வச்சுக்கலாம். சாஃப்ட்வேர் ஷுட் ப்ரொவைட் தட். ஸோ எமர்ஜென்சி சாஃப்ட்வேர் இருக்கலாம், அந்த பிடிஎஃப் எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ அந்த ஆப்ரேஷன் தியேட்டர் போகிறதுக்கு முன்னாடி அந்த டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி வச்சுட்டா போதும். ஒரு சிங்கிள் பட்டன் கிளிக்கில் அந்த டாக்குமெண்ட் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ தட் இஸ் மோர் தென் இனஃப். இன்கேஸ் இஃப் த சாஃப்ட்வேர் டசன்ட் ஒர்க்னா இதை பார்த்துட்டு அவங்க வந்து ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ டபுள் ஒர்க் தானே அது? டபுள் ஒர்க்கே கிடையாது. இல்லை, இப்போ ஆல்ரெடி ஃபஸ்ட்டு நம்ம எல்லாமே அதில் டைப் பண்ணோம், அகைன் அது பிரிண்ட் அவுட் எடுத்து, ஸோ அதுக்கும் பிரிண்ட் அவுட் எடுக்க வேண்டாம். நீங்கள் சாஃப்ட்வேர்லேயே ஒரு பட்டன் இருக்கும், ஜென்ரேட் அஸ் பிடிஎஃப்னா அந்த ஹோல் டேட்டா பிடிஎஃப்ல அழகாக டாக்குமெண்ட்டாக வந்துடும் ஸ்ட்ரக்சராக. அது அப்படியே ஃபிசிக்கலாக ஸ்டோர் ஆகிருக்க போகுது. ஸோ இன்கேஸ் இன்டர்நெட் ப்ராப்ளம்னால சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகல, இல்லை லோக்கல் ஏதோ இந்த இன்டர்நெட் சுவிட்ச் ஒர்க் ஆகல, அதனால் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா கூட அந்த லோக்கல் சிஸ்டமில் அந்த பிடிஎஃப் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, ஓகே. இதில் நீங்கள் இப்போ இன்டர்நெட் சொல்லும்போது அகெயின் ஒரு ஃபியூ ஹாஸ்பிட்டல் நான் பார்த்த ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு
2 to 3 ஸ்டோரிஸ் பில்டிங் ஹாஸ்பிட்டலாக இருக்கும். ஒரு 50லேருந்து 60 பேர் வந்து ஒர்க் பண்ணிருப்பாங்க. மல்டி ஸ்டோரிஸாக இருக்கும். அந்த இடத்துல ஒரு இன்டர்நெட் கனெக்டிவிட்டி போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ உங்களோட சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களதோ இல்லை ஒரு EMR, EHR யூஸ் பண்ணும்போது இன்டர்நெட் இல்லாமல் ஒர்க் பண்ணும்போது அந்த இடத்துல தே ஹாவ் டு யூஸ் பேப்பர். ஸோ பேப்பர்லாம் யூஸ் பண்ணுவாங்க. மறுபடியும் அதை வந்து மறுபடியும் அப்லோட் பண்ணணும். ஸோ இந்த டைமில் வந்து இதை இன்னோவேட் பண்ணுறதுக்கு இல்லை இதை வந்து நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகிறதுக்கு என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் இல்லை டெக்னாலஜி இப்போ அவைலபிள் இருக்குது வித்தவுட் இன்டர்நெட் வில் ஆர் எனி சாஃப்ட்வேர் யூஸிங் இந்த பர்டிகுலர் சுச்சுவேஷன்? ஓகே, என்ன கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, எலக்ட்ரிசிட்டி எப்படி முக்கியமோ அதே மாதிரி தான் இன்டர்நெட் இன்றைக்கி. எலக்ட்ரிசிட்டி கூட இல்லாமல் இருந்துடலாம், பட் இன்டர்நெட் இல்லாமல் இருக்க முடியாது. மொபைல் இல்லாத இன்டர்நெட் ஒர்க் ஆகணும். ஸோ இன்டர்நெட்டுக்கு இன்றைக்கி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒரு இன்டர்நெட்டை நம்பி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஹாஸ்பிட்டல் நீட்ஸ் டு ஹேவ் தட் பேக்கப். ஸோ அதனாலே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ப்ராப்ளமை ஓவர் கம் பண்ணிடலாம். இன்டர்நெட்டுன்ற ப்ராப்ளமை வந்து இன்றைக்கி வந்து பெரிய இஷ்யூ கிடையாது. மேபி ஒரு இன்டீரியர் பிளேஸில் நான் சொல்லலாம் தவிர Tier 2 பிளேஸ், Tier 1, Tier 2லாம் ரொம்ப பிரச்சனை எனக்கு தெரிஞ்சு கிடையாது. இஃப் தே ஹேவ் பேக்கப் பிளான்ஸ், அதெல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணி இல்லை நெட்டு இல்லை. சப்போஸ் இப்போ ஜியோவும் ஏர்டெல் தான் வந்து டாமினேட் பண்ணிருக்கிறாங்க. ஸோ ரெண்டுமே அந்த பர்டிகுலர் டைமில் வந்து ஒர்க் ஆகலை. மேபி வந்து அந்த பேக் அண்ட் டீம் சொல்கிறாங்க 1 day ஆகுன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஹோல் டே டேட்டாவை வந்து எப்படி வந்து மறுபடியும் அதில் அப்லோட் பண்ணுறது? நம்ம என்ன அதுக்கு நீங்கள் சொல்யூஷன் கொடுக்குறீங்க? ஸோ இப்போ நாங்கள் வந்து பியூர் க்ளவுட் சொல்யூஷன் ப்ரொவைடர் தான். ஸோ எங்களுக்கு வந்து இன்டர்நெட் இல்லைனா எங்கள் சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகுது. பட் தேர் ஆர் ஆல்சோ அதர் பிளேயர்ஸ் ஹூ ப்ரொவைட் ஹைப்ரிட் சொல்யூஷன் மாதிரி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. லோக்கல் ஸ்டோர் ஆகணும். பட் தட் இஸ் அ வெரி காம்ப்ளெக்ஸ் டெக்னாலஜி. ஏன்னா லோக்கல் ஸ்டோர் ஆகிட்டு அது சிங்க் சரியாகலைன்னா டேட்டா இன்டெகிரிட்டி இஷ்யூஸ் வரும். இல்லைனா அது அதர் ஆப்ஷன் இஸ் ஹேவ் த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் இன் யர் லோக்கல் சர்வர்ன்ற மாதிரி. ஓகே, பட் இப்போ மார்க்கெட் எந்த டைரெக்ஷனில் போய்ட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆஃப்லைன் சாஃப்ட்வேர்ஸால் ஸ்கேல் பண்ண முடியல. ஒரு லெவலுக்கு மேலே பில்லிங் அந்த மாதிரிலாம் தான் இருக்குன்னு தவிர அதுக்கு மேலே ஸ்கேல் பண்ண முடியல. நம்ம வந்து இன்டர்நெட்டுன்றது சொல்கிறோம். பட் ஆஃப்லைன் சாஃப்ட்வேர்னு போகும்போது என்ன பிரச்சனை வருதுன்னா, அங்கே இருக்கிற சர்வரை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணணும். ஸோ டிபெண்டன்சி ஒன்றும் அதிகமாகுது. இன்டர்நெட் மட்டும் இல்லை, சர்வரை மெயின்டைன் பண்ணுறது கரெக்டான ஆள் வரணும். அவங்க அந்த சர்வரை கரெக்டாக சுவிட்ச் ஆஃப் பண்ணல, இல்லை வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷனால் ஹார்ட் டிஸ்க் கிராஷ் ஆச்சுன்னா என்டர் டேட்டா லாஸ் ஆக சான்ஸ் இருக்குது. சப்போஸ் அங்கே இருக்கிற லோக்கல் சர்வரே டவுன் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஸ்டில் சிஸ்டம் இஸ் டவுன். ஸோ ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா cloud has established itself to be far better than offline versions. இப்போ ஹைப்ரிட்னு பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் கூட நாட் மெனி சொல்யூஷன்ஸ் ஆர் சக்ஸஸ்ஃபுல். ஏன்னா இப்போ வந்து திடீர்னு இன்டர்நெட் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு இல்லை, லோக்கல் ஸ்டோர் ஆகுது. இன்டர்நெட் வந்தவொடனே இந்த டேட்டா சர்வருக்கு போகிறதுக்குள்ளே திருப்பி ஒன்றும் புது டேட்டா என்டர் ஆகும். ஸோ இட் பிகம்ஸ் டூ மச் ஆஃப் அ டேட்டா இன்டெகிரிட்டி இஷ்யூ. ஸோ த பெஸ்ட் ஆப்ஷன் இஸ் ensure like how electricity is important, internet is also important. ஆனால் அந்த இன்டர்நெட் இல்லாத இடத்துல இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். இல்லைனா மேனுவல் ப்ராசஸும் பரலாக வச்சுக்கணும். சப்போஸ் வரலன்னா அந்த டைமில் மேனுவல் ப்ராசஸை போட்டு ரெக்கார்ட் பண்ணி ஃபார்மசியில் மெடிசன் விற்கிறதோ ரெஜிஸ்ட்ரேஷன் வைக்கிறதோ மேனுவல் ப்ராசஸ் டெம்ப்ளேட் வச்சுட்டு அதில் எழுதி வச்சுக்கணும். ஸோ அந்த டேட்டா மறுபடியும் இல்லை ஒரு எக்ஸலில் போட்டுக்கலாம். இல்லை மறுபடியும் அந்த டேட்டா எப்படி நம்ம அப்லோட் பண்ணுறது? ஸோ அது வந்து டேட்டா என்ட்ரி தான். அவங்க வந்து ஒரு எக்ஸலில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா எப்போ இருக்கோ அப்போ வந்து பரலாக வந்து டேட்டா என்ட்ரி பண்ணிக்க வேண்டியது தான் ப்ராப்பராக சாஃப்ட்வேரில். ஸோ மறுபடியும் வந்து என்ட்ரி பண்ணணும். அதான் இல்லைனா we can also look at auto upgrade. அதாவது அந்த எக்ஸலை வந்து அப்லோட் பண்ணாங்கன்னா சாஃப்ட்வேரில் அதுவே ப்ராசஸ் பண்ணி இம்போர்ட் பண்ணுற மாதிரி அந்த ஆப்ஷன் இருக்குதா இல்லை பண்ணணுமா? பண்ணலாம். இதெல்லாம் வந்து நீட் பேஸ் பண்ணி தான். இன்றைக்கி எங்களோட ரெக்குவயர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எங்களோட கஸ்டமர்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ரெக்குவயர்மெண்ட் சாஃப்ட்வேர் வாங்கும்போது இந்த கேள்வி கேட்பாங்க. பட் அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்ட அப்புறம் இந்த மாதிரிலாம் வந்ததே கிடையாது. ஓகே, எஸ். ஏன்னா எல்லாருக்கிட்டையும் ஏன்னா நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, உங்களுக்கு இன்டர்நெட் ஒர்க் ஆகலையா, ஃபைபர் கேபிள் ஒர்க் ஆகலையா, நோ ப்ராப்ளம், உங்கள் ஃபோனில் ஹாட்ஸ்பாட் ஒர்க் ஆகுதா, ஹாட்ஸ்பாட் போட்டு ஒர்க் பண்ணலாம் நீங்கள். ஸோ அந்த இன்டர்நெட் கனெக்ஷன்லேயே சாஃப்ட்வேர் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும்னு சொல்லுவோம் அந்தந்த சிஸ்டம்லேருந்து. ஓகே. ஸோ ஒரு 50 சிஸ்டம் இருக்கிற இடத்துல வந்துட்டு இன்டர்நெட் ஒர்க் ஆகலன்னா ஸ்டில் ஃபோன்லேருந்து ஒரு 10 சிஸ்டம் ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணலாம் அவங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிஸ்டம்ஸ். ஓகே. ஸோ இதில் நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க Tier 1, Tier 2, Tier 3 இருக்குங்களா? ரொம்ப நாள் கொஷின்ஸ் கேட்கலான்னு இருந்தேன். இப்போ சென்னை, ஹைதராபாத், பெங்களூர், டெல்லி, மும்பை இந்த மாதிரி வந்து ஒரு மெட்ரோ சிட்டிஸில் வந்து அந்த அடாப்டபிலிட்டி வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? பெரிய பெரிய செயின்ஸ் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸும் கிளினிக்ஸும் வாங்கிடுவாங்க. பிகாஸ் ஆஃப் வந்து வி ஹேவ் வெரி குட் நெட்வொர்க்கிங் எல்லாமே. பட் இப்போ Tier 2, Tier 3 இப்போ சிதம்பரம் போகிறீங்க, கடலூர் போகிறீங்க, ஓகேங்களா? இல்லை இன்னும் கொஞ்சம் இன்டீரியராக போகும்போது இல்லை நான் வந்து நார்த்தில் பார்த்துருக்கேன். நான் ஸ்டில் அந்த இடத்துல இன்டர்நெட்டே இருக்காது. இப்போ நான் உள்ளே போனாலும் இன்டர்நெட்டே சுத்தமாக ஒர்க் ஆகாது. ஸோ அந்த மாதிரி இடத்துல நான் வந்து காமனாக கேட்குறேன், நான் உங்கள் சாஃப்ட்வேர் இல்லாமல் ஒரு இந்தியாவில் நம்ம டெவலப்பிங் கண்ட்ரி சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு Tier 3, Tier 4ல் இந்த மாதிரி ஒரு இன்டர்நெட் இல்லாத இடத்துல ஹவு வி ஆர் எம்ஃபசைஸ் டு தோஸ் பீப்புள் டு பிகம் அ டிஜிட்டலைசேஷன் எஸ்பெஷலி இந்த ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி எப்படி நம்ம கொண்டு போகலாம்? இப்போ நீங்கள் கூட சொல்லிங்க வந்து கவர்மெண்ட் இனிஷியேட் எடுத்திருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இன்டர்நெட்டே இல்லாத இடத்துல எப்படி நம்ம இது இனிஷியேட் பண்ண முடியாது? இப்போ இந்தியா வந்து நம்ம டெவலப்ட் கண்ட்ரியாக மாறணும்னா கண்டிப்பாக இன்டர்நெட் எல்லா நூக் அண்ட் கார்னரில் வந்தே ஆகணும். ஸோ
ஒரு டிஜிட்டல் சொல்யூஷன் வந்து எங்கே போக முடியுமானா, எங்கே இன்டர்நெட் இருக்கோ அங்கே தான் போக முடியும். இன்டர்நெட் இல்லாத இடத்துல போகவே முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஏரியா டெவலப் பண்ணால் கவர்மெண்ட் ஹாஸ் டு என்ஷூர் தட் த இன்டர்நெட் இஸ் அவைலபிள் ஃபார் தோஸ் ஏரியாஸ். ஸோ அந்த அந்த மாதிரி இடத்துல நீங்கள் எப்படி உங்களோட சாஃப்ட்வேரும் சரி இப்போ காமன் உங்களது இல்லாமல் ஒரு இஎம்ஆர் இஹெச்ஆர் எப்படி வந்து அந்த இடத்துல வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அங்கே எப்படி மக்கள் அதை யூஸ் பண்ணுவாங்க? மக்கள் வந்து தே ஃபைண்ட் அ டிஃப்ரெண்ட் வே. எல்லா இடத்துலையும் இப்போ இன்டர்நெட் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. எங்கே ஹாஸ்பிட்டல் இருக்கோ கிளினிக் இருக்கோ அங்கே வந்து டிஃப்ரெண்ட் இன்டர்நெட் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. ஏர்டெல், பிஎஸ்என்எல் ஆர் ரிலையன்ஸ், இல்லைனா பிஎஸ்என்எல் கண்டிப்பாக இருக்கிறாங்க. இல்லைனா அந்த ப்ரைவேட் கேபிள் ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து இன்டர்நெட் கொடுக்குறாங்க. ஸோ பீப்புள் ஹவ் ஃபிகர்ட் அவுட் வேஸ் டு கெட் த இன்டர்நெட். ஏன்னா எங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா Tier 1, Tier 2, Tier 3 இருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் சிக்கிம், நாகாலாண்டில் கூட கஸ்டமர் இருக்காங்க. ஜம்மு காஷ்மீர் டவுன் சவுத் வரைக்கும் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் எதுவும் அந்த மாதிரி வந்து சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணதில்லை? அதாவது க்ளவுட் சொல்யூஷன்னால எங்களுக்கு தெரிஞ்சு கஸ்டமர் இன்டர்நெட் இருக்கிறவங்க தான் வராங்கன்னு நினைக்கிறேன் எங்ககிட்ட. ஆனால் ரிமோட் பிளேஸில் இருக்கிறவங்க வந்திருக்காங்க. ஸோ வந்தவங்க யாரும் இன்டர்நெட் இல்லைன்னு பிரச்சனை பண்ணதில்லை. அவங்க வந்து என்ன ஆச்சுன்னா, இப்போ எப்படி எலக்ட்ரிசிட்டியை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும்னு என்ஷூர் பண்ணாங்களோ அதே மாதிரி இன்டர்நெட்டுக்கும் அவங்க வந்து வழி கொண்டு வந்துடுறாங்க. ஒன்று இல்லைனா ஒன்று இருக்குன்றது. ஸோ வந்து பேக்கப் வச்சுக்கிறாங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் எல்லாம் ரேட் எல்லாம் கம்மியாகிடுச்சு, முன்ன மாதிரி கிடையாது. ஸோ ஆஃப்டர் கோவிட்லாம் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஜியோ வந்துட்டு அப்புறமே ரொம்ப கம்மியாகிடுச்சு, எல்லாமே டாரிஃப்ஸ் எல்லாம் கம்மியாகிடுச்சு. அதனால் தே ஆர் ஏபிள் டு அஃபோர்ட் 2 கனெக்ஷன்ஸ் ஆல்சோ. ஸோ இதில் இப்போ நீங்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னொரு கொஸ்டின் வந்து மைண்டில் வருது. ஓகே, டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு தே கெட் பெனிஃபிட், ஓகேங்களா. பட் ஒரு காமன் மேனாக ஒரு பேஷண்ட்டாக எனக்கு இஎம்ஆர்லையோ இல்லை இஹெச்ஆர்லையோ என்ன பிரயோஜனம் இருக்குது, என்ன பெனிஃபிட்ஸ் எனக்கு கிடைக்கும் எனக்கு? ஓகே, சூப்பர் கொஷின் இது. இதுக்கு வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும். சொல்லுங்கள். நான் வந்து ஹெல்த் கேர் லைனில் இருக்கேன். என் மதருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கோம். எங்கள் ஃபேமிலி டாக்டர் சூப்பர் டாக்டர், ஜென்யூனான டாக்டர். அவரோட ஹேண்ட் ரிட்டன் ப்ரிஸ்கிரிப்ஷன் தான். அவர் நல்லா அழகாக இருக்கும் ஹேண்ட் ரைட்டிங். பட் இந்த எஸ்எட் வந்து ஒரு சுழி தான் டிஃப்ரென்ஸு. ஸோ நாங்கள் வந்து மெடிசன் வாங்கும்போது அந்த ஏரியா பக்கத்தில் இருக்கிற ஒரு மெடிசன் வாங்குவோம். அவங்களுக்கு வந்து டாக்டரோட ஹேண்ட் ரைட்டிங் நல்லா தெரியும். ஸோ ஓரளவுக்கு க்ராஸ் செக் பண்ண முடியாதுனாலன்னு வாங்குவோம். ஒரு வாட்டி அந்த மாதிரி தான் வாங்கினோம். ஒரு 1 மந்த் சாப்பிட்டாங்க பிபி, கொலஸ்ட்ரால்க்கெல்லாம். அதுக்கப்புறம் மாத்திரை தீர்ந்துச்சு, திருப்பி வாங்கணும். அப்போ எங்கள் அப்பா என்ன பண்ணார், அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் போய் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஃபார்மசியில் போய் வாங்கிட்டு வந்து அம்மா கிட்ட கொடுக்குறாங்க. இப்போ வந்து அம்மா பார்த்துட்டு, இல்லையே இந்த மெடிசன் கிடையாது, இது ரோஸ் கலரில் இருக்குது, நான் ஒயிட் கலரில் தானே சாப்பிட்டேன்றாங்க. என்னை கூப்பிட்டு கேட்குறாங்க. நானும் மெடிசனை பார்க்குறேன், ப்ரிஸ்கிரிப்ஷனை பார்க்குறேன், மெடிசன் அட்டையில் பார்க்குறேன். என்னாலையும் கரெக்டாக இவாலுவேட் பண்ண முடியல. அந்த ராம்கார், ரோஸ்கார் அந்த மாதிரி ஏதோ ஒரு நேம் தான் அது. இசட்டும் எம்முக்கும் ஒரு டிஃப்ரென்ஸு. சரி, அப்பா என்ன சொல்லிட்டாரு, ஓகே உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம் தான், நான் திருப்பி ஃபார்மசியில் போய் கேட்க சொல்லி ஃபார்மசியில் போயிருக்காரு. அங்கே வந்து சீனியர் ஃபார்மசி தான். அப்போ அவர் என்ன கேட்டார், இந்த மெடிசன் எதுக்காக சாப்பிட்றாங்க? அப்போ சொன்னார், பிபிக்காக. ஐயோ சாரிங்க, நாங்கள் கொலஸ்ட்ராலுக்கு நான் மருந்து கொடுத்துட்டோம். சீனியர் ஃபார்மசி. அப்போ முன்னாடி அப்பா வாங்கும்போது ஜூனியர் ஃபார்மசிஸ்ட் டிஸ்பென்ஸ் பண்ணிட்டார். அவருக்கு அது கேள்வி கேட்க தெரியல, கிளியராக இல்லைனாலும் ஃபார்மசிஸ்ட் கேட்டிருக்கணும். கண்டிப்பாக. இப்போது ஒரு ஷாக், நான் இந்த ஃபீல்டில் இருக்கிறேன், என்னாலேயே அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனையும் அந்த மெடிசனையும் பார்த்தா மேட்ச் பண்ணி பார்க்க முடியல. திருப்பி போய் கன்ஃபார்ம் பண்ணி அந்த சீனியர் ஃபார்மசி கிராஸ் கொஷின் பண்ணால இந்த ப்ராப்ளம்காக சாப்பிட்றான்னு அவர் எடுத்து கொடுத்துருக்காரு. இதுவே இந்த ஃபஸ்ட் டைம் வாங்கின மெடிசன் அந்த கிளினிக் பக்கத்தில் இருக்கிற ஃபார்மசி இல்லாமல் இங்கே வாங்கியிருந்தாலும் இந்த தப்பு நடந்தாங்கன்னா எங்கள் அம்மாவுக்கும் தெரிஞ்சிருக்காது, அவங்க தப்பான மெடிசன் சாப்பிட்ருப்பாங்க, டாக்டருக்கும் தெரிஞ்சிருக்காது, சைடு எஃபெக்டாக தான் வந்திருக்கும். அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போயிருப்பாங்க, டாக்டர் நினச்சிருப்பார், ஓகே இந்த மெடிசன் ஒர்க் ஆகல போல இருக்குன்னு அவங்க வேறு ஏதாவது போயிருப்பாங்க மெடிசன்ஸ். இல்லை சில பீப்புள் என்ன பண்ணுவாங்க, டாக்டர் சாட்டிஸ்ஃபை வேறு டாக்டர்கிட்ட போவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ராங் மெடிசன் டிஸ்பென்சிங் எரர் நடந்துட்டு இருக்கு இன்றைக்கி வந்து இன்எலிஜிபிள் ஹேண்ட் ரிட்டன் ப்ரிஸ்கிரிப்ஷனால். ஓகே, இது வந்து ஒரு 5% மிஸ்டேக் நடக்குது மார்க்கெட்டில். இது டாக்டருக்கும் தெரியாது, பேஷண்ட்டுக்கும் தெரியாது, ஃபார்மசிஸ்ட்க்கும் தெரியாது தப்பாக கொடுத்துருக்காங்கன்றது. ஓகே, இதே மாதிரி ஒன்னொரு இன்சிடென்ட் நடந்தது. அப்போ தான் எனக்கு தெரியுது நம்ம பண்ணுற ஒர்க் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு. பிரிண்டட் ப்ரிஸ்கிரிப்ஷன் இஸ் நாட் அ லைட் திங் டு பி டேக்கன். த பேஷண்ட் நீட்ஸ் டு டிமாண்ட். என் சன்னுக்கு அவர் வந்து ஸ்பெக்ஸ் போட்டுருப்பார். எவ்ரி இயர் வந்து இந்த ஆப்தமாலஜிஸ்ட்டு போவோம் ரெகுலர் செக்கப்புக்காக. அதே மாதிரி சீனியர் ஆப்தமாலஜிஸ்ட் வெரி குட் ஜென்யூன் டாக்டர், நல்லா சூப்பராக இருக்கும் கிளினிக்கெல்லாம். அவர் ரொம்ப சீனியர் ஃபிசிஷியன். ஸோ அந்த கொஞ்சம் ஏஜ் ஆக என்ன ஆகும்னா டாக்டர்ஸ் யாராக இருந்தாலும் அந்த ஹேண்ட் ரைட்டிங்கெல்லாம் கொஞ்சம் இதுவாகிடும், போராயிடும், வளையாது லெட்டர்ஸ்லாம். ஸோ அவர்தும் வந்து ஹேண்ட் ரைட்டிங்கெல்லாம் வந்து கொஞ்சம் இசிஜி மாதிரி இருக்கும். எனக்கு புரியாது. அப்போ அவர்கிட்ட கேட்பேன் இது என்னதுன்னு கேட்டு வெளியே வந்தால் ரிசப்ஷனில் ஒரு சீனியர் லேடி இருப்பாங்க, அவங்க தான் ட்ராப்ஸ் மெடிசன் தான் எடுத்து வைப்பாங்க. ஒரு வாட்டி அந்த மாதிரி போயிருந்தப்போ அவர் எழுதி கொடுத்தாரு, எல்லாம் ட்ராப்ஸில் எழுதி கொடுத்தாரு. வெளியே வந்தால் சீனியர் லேடி கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்க, பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து ட்ராப்ஸில் எடுத்து வைக்கிறார். நான் வந்து என்னோடய கார்டு எடுத்து பே பண்ணுறதுக்காக போகிறேன். திடீர்னு அந்த சீனியர் லேடி அதை பார்த்துட்டே இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் இந்த மெடிசன் கிடையாது, அந்த ட்ராப்ஸ் வேறு. எனக்கு அப்படியே ஷாக் ஆச்சு. என் பையனுக்காக
ட்ராப்ஸ் கண்ணில் தப்பான ட்ராப்ஸ் போட்டு அதனால சைடு எஃபெக்ட் தான் வந்துருதுன்னா ஜஸ்ட் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அவங்க நல்ல வேலை பார்த்தனால அதை கண்டுபிடிச்சாங்க. அது தப்பான மெடிசன் எடுத்து வச்சிருக்காரு ஒருத்தர். எனக்கு வேறு வழியே இல்லை அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் அந்த மெடிசனை பார்த்து வேலிடேட் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ தான் நினச்சேன் எவ்வளோ ப்ரொஃபவுண்டான விஷயம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். புரியுது. ஸோ ஒரு பிரிண்டட் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லை ஒரு தெளிவாக ஒரு டாக்டர் வந்து கேபிட்டல் லெட்டர்லாவது எழுதி கொடுக்கணும், பேஷண்ட்ஸ்க்கு புரியணும் அது என்ன மாத்திரை எழுதியிருக்காங்கன்றது. அப்போ தான் ஃபார்மசிஸ்ட் தப்பாக ஒரு மெடிசன் கொடுத்தா கூட பேஷண்ட்டால் அது செக் பண்ணி பார்த்துட்டு இல்லையே இந்த ஸ்பெல்லிங் இல்லையே இந்த மெடிசன்லன்னு கேட்டுட்டு கரெக்டான மெடிசன் வாங்க முடியும். ஸோ பேஷண்ட் கிட்ட அந்த பவரை கொடுங்க. அப்போ அது டாக்டரால் தான் முடியும் அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை க்ளீனாக என்னன்னா. பட் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் ஏஜ் ஆகாத அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங்கில் கொஞ்சம் பிளவெல்லாம் வருது, அந்த கிளாரிட்டி போயிடுது. ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லது, அவங்களுக்கு அவங்க பேஷண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே நல்லது தான். இது ரியாலிட்டி. ஓகே, இப்போது பிரிண்டட் சாஃப்ட்வேர் பிரிண்டடை வந்து கொடுக்குறாங்க. ஏன் ஒரு பேஷண்ட்டை நான் வந்து பார்க்க முடியாது என் ப்ரிஸ்கிரிப்ஷனை அவங்களோட சாஃப்ட்வேரையோ இல்லாட்டி ஒரு இஎம்ஆர் இஹெச்ஆரை வச்சு சார் நான் பிரிண்டட் தான் வாங்கணுமா, மறுபடியும் நான் பேப்பரில் தான் போகணும், பேப்பர்லெஸ் இல்லாமல் என்னால் பண்ண முடியாது? அதை கண்டிப்பாக பண்ணலாம். சாஃப்ட்வேரில் இப்போ வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் பிரிண்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக எஸ்எம்எஸ்ஸாகவும் அனுப்பலாம், வாட்ஸ்அப்பாகவும் அனுப்பலாம். ஓகே, அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணலாம். பட் இன்றைக்கி வந்து அது இல்லை முக்கியம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ராப்பரான டாக்குமெண்ட் இருக்கணும், ஒரு பேஷண்ட்டால் படிக்க முடியணும். சரி, ஓகே. இல்லை நான் இப்போ நீங்கள் சொன்ன அந்த டாக்குமெண்ட்டு இப்போ ஏன் டாக்குமெண்ட் நான் பார்க்கணும். இப்போ நிறைய ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா வந்து தே ஓன் ப்ரொவைட் டாக்குமெண்ட்டு. ஸோ அவங்க தான் வச்சுருப்பாங்க அந்த டாக்குமெண்ட்டை. பட் நாளைக்கு நான் வந்து வெளியில் போகிறேன், வேறு ஹாஸ்பிட்டல் போகிறேன், ட்ராவல் பண்ணுறேன், நான் வந்து அதர் கண்ட்ரிஸ் போகும்போது என்னால் அந்த டாக்குமெண்ட் பஞ்ச் ஆஃப் டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போக முடியாது. ஒரு சாஃப்ட்வேராக இருந்துச்சுன்னா ஈவன் ஐ வில் ஷோ மை டாக்குமெண்ட் டு அதர் டாக்டர்ஸ். அப்போது ஒரு பேஷண்ட்டை என்னால் என் மொபைலில் பார்க்க முடியாதா ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணான்னா? இது வந்து கண்டிப்பாக பாசிபிள் தான், இன்றைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. பட் என்னென்னா அந்த ஹோலிஸ்டிக் டேட்டா வந்து உங்களுக்கு டிஜிட்டலாக நீங்கள் வச்சுருக்கீங்களா உங்கள் ஃபோன்லன்னு பார்த்தா இருக்காது. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு டாக்டர் மட்டும் ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனை வந்து உங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சதுனால யூஸ் கிடையாது. ஸோ பிரிண்டட் ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்துச்சுன்னா அதை நீங்கள் ஃபோட்டோ கூட எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஸ்டில் டிஜிட்டலி அவைலபிள் தான் உங்களுக்கு. அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஃபோனில் போகணும், ட்ராவல் பண்ணும்போது போகணுன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி டாக்டர்கிட்ட தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் இப்போ இருக்கிற சாஃப்ட்வேரில் அந்த கேப்பபிலிட்டி எல்லாமே இருக்குது. ஜஸ்ட் பட்டன் கிளிக்கில் பிரிண்ட்டும் ஆகும், உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் அந்த டாக்குமெண்ட்டும் வந்துடும். பட் அந்த டாக்குமெண்ட் போதுமா, இல்லை லேப் ரிப்போர்ட்ஸும் வேணுமா? அப்போ லேப் எல்லாமே வேணும். எனக்கு எல்லாமே வேணும். வந்து ஃப்ரம் ரிசப்ஷன் டு எக்ஸிட் வரைக்கும் எனக்கு டேட்டா காமிக்கணும். உங்களுக்கு பில்லிங் சாஃப்ட் காப்பியில் வரணும். சாஃப்ட்வேர் எனக்கு என்ன டயக்னோஸ் பண்ணாங்க, என்ன அட்வைஸ் பண்ணாங்க, இது எல்லாமே என்னால் பார்க்க முடியும். எது வந்து ஒரு டாக்டர் வந்து இன்றைக்கி எழுதி கொடுக்குறாரோ இல்லை பிரிண்ட் அவுட்டாக கொடுக்குறாரோ அது எல்லாம் உங்களுக்கு சாஃப்ட் காப்பியாக வர்றதுக்கு எல்லா கேப்பபிலிட்டியும் சாஃப்ட்வேர்ஸில் இருக்குது இன்றைக்கி. ஓகே, என்னென்னா அதுக்கு வந்து அந்த மெசேஜ் அனுப்புறதுக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்பெண்ட் ஆகும். அதுக்கு வந்து டாக்டர்ஸ் ரெடியாக இருக்கணும். ஓகே, பர் பேஷண்ட் இவ்வளோ ஸ்பெண்ட் ஆகுதுன்னா அவங்க பே பண்ணுறது ரெடியாக இருக்கணும். அந்த பேஷண்ட் கிட்ட அது வாங்கிடலாம் அந்த அமௌண்ட். இந்த மாடலுக்கு அவங்க ரெடியாக இருக்கணும், பேஷண்ட்டும் ரெடியாக இருக்கணும். இல்லை எனக்கு இந்த மாதிரி சர்வீஸ் கொடுக்குறாங்கன்னா நான் வந்து டாக்டருக்கு இந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் நான் பே பண்ணணுன்ற அந்த மைண்ட் செட்டும் வரணும். ஓகே, ஸோ இது சில இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க, சில இடத்துல பண்ண முடியும். ஸோ அப்போ மார்க்கெட்டில் இருக்குது. நான் சப்போஸ் ஒரு டேட்டா வேணும், என்னோட ரிசப்ஷன்லேருந்து எக்ஸிட்டுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்ற ஒரு ஹோலிஸ்டிக்கான டேட்டா வேணும்னா மார்க்கெட்டில் சாஃப்ட்வேர் அவைலபிள் இருக்குது. அதாவது என்ன வந்து டேட்டா வந்து பிரிண்டபிளாக அவங்களுக்கு கொடுக்கணுமோ அது அவைலபிளாக இருக்கும். சில அப்சர்வேஷன்ஸ் வந்து டாக்டர் அவங்களோட நாலேஜ்க்காக ஒரு பேஷண்ட்டை பற்றி வச்சிருப்பாங்க, அதெல்லாம் பிரிண்டபிளாக கொடுக்க மாட்டாங்க. இல்லை ஒரு ஆப் மோடில் பார்க்க முடியாது, ஒரு ஆப் ஆப் இருக்குது. இப்போ நம்மக்கிட்டே வந்து பேஷண்ட் ஆப்னு வச்சுருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட எல்லா ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸும் வரும். அங்கே லேப் இருந்ததுன்னா அந்த லேபில் எடுக்கிற டெஸ்ட் எல்லாமே அதில் ஹிஸ்ட்ரியாக பார்த்துக்கலாம். நீங்கள் அதுலேருந்து மெடிசன்ஸ் ஆர்டர் பண்ணுறது, அந்த கிளினிக் ஒரு ஹாஸ்பிட்டலோட ஃபார்மசியில் லேப் டெஸ்ட் ஆர்டர் பண்ணுறது எல்லாமே இருக்குது. சாட் கன்சல்டேஷன்லாம் பண்ணலாம். அதெல்லாம் டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது. பட் இஸ் த மார்க்கெட் ரியலி ரெடி டு யூட்டிலைஸ் இட்? இஸ் த ஹோல் ஈகோ சிஸ்டம் ரெடின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இவால்வ் ஆகிட்டு இருக்கு. அது ஒன்றும் டைம் ஆகும். எவ்வளோ நாள் ஆகும்? இது வந்து நான் சொன்னேன் இல்லையா, நேஷ்னல் இனிஷியேட்டிவ் ABDM, ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன், அந்த இனிஷியேட்டிவ் மூலிமா எல்லா கிளினிக்லும் ஒரு ஆதார் கார்டு எப்படி கேட்குறாங்களோ அது மாதிரி எல்லா கிளினிக் எல்லா ஹாஸ்பிட்டலும் ஆபார் ஐடி சொல்லுங்கன்னு சொன்னா பேஷண்ட் ஆபார் ஐடினா என்ன, ஓகே இல்லையா நாங்கள் இங்கே ஜென்ரேட் பண்ணுறோன்னு ஜென்ரேட் பண்ணலாம் அவங்களால சாஃப்ட்வேர் மூலிமா. ஐடி ஹெல்த் ஐடி கார்டு உங்கள் சாஃப்ட்வேர் இருக்குது, அந்த இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ABDM டீமோட நம்ம டிஸ்கஸ் பண்ணி பல ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணி சாஃப்ட்வேரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் அவங்க அந்த சர்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க, அப்புறம் தான் எனேபிள் ஆகுது. ஓகே, அது கொண்டு வந்துட்டோன்னா எல்லா பேஷண்ட்ஸுக்கும் ஆபார் ஐடின்னு போட்டோன்னா அந்த காமன் ஐடியில் தான் எல்லா ஹாஸ்பிட்டல்லேருந்தும் அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும்போது அந்த ஐடிக்கு அகேன்ஸ்டாக அந்த பேஷண்ட் ரெக்கார்ட்ஸ்லாம் டேக் ஆகிடும். அப்போ வந்து யூ ஹேவ் அன் ஹோலிஸ்டிக் ரெக்கார்ட். இட் இஸ் அகெயின் கொஞ்சம் ஃபியூ இயர்ஸ் ஆகும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சீக்கிரமாக நடந்தால் நல்லது. பட் என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்கிறேன், எப்படி இது அப்ரோச் பண்ணுறாங்கன்றது. கவர்மெண்ட் வந்து கிளினிக்ஸும் ஹாஸ்பிட்டல்ஸையும் வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது நீங்கள் இப்படி தான் யூஸ் பண்ணணுன்றது. ஸோ அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ABDM அப்புறம் NABH ரெண்டுத்தையும் வந்து டைப் பண்ணுறாங்க. NABH டிஜிட்டல் ஸ்டாண்டர்ட்ஸ்னு ஒன்று கொண்டு வராங்க. NABH அப்பார்ட் ஃப்ரம் த ரெகுலர் ஸ்டாண்டர்ட்ஸ் டிஜிட்டலைசேஷனுக்குன்னு டிஜிட்டல் ஸ்டாண்டர்ட்ஸ் கொண்டு வராங்க.
அந்த டிஜிட்டல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஒரு கிளினிக்கோ ஒரு ஹாஸ்பிட்டலோ அந்த டிஜிட்டல் ஸ்டாண்டர்ட்ஸ் எடுத்துக்கணும்னா அப்போ அவங்க யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்லாம் ஏபிடிஎம் கம்ப்ளைண்ட்டாக இருக்கணும். ஸோ நேச்சுரலாக ஏபிடிஎம் உள்ள வந்துட்டா NABH டிஜிட்டல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்தவுடனே இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் அவங்க தான் வந்து இந்த ஹோல் கேம் சேஞ்ச் பண்ண போகிறாங்க. அவங்க வந்து நிறைய மார்க்கெட்டில் பெனிட்ரேட் ஆகும்போது ஹாஸ்பிட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு 60% வந்து இன்சூரன்ஸ் பேஸ்ட் பேஷண்ட்ஸாக தான் வராங்க எஸ்டாப்ளிஷ்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம். ஸோ அப்போ அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து இந்த எம்பேனல்டு ஹாஸ்பிட்டல்ஸ் கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் NABH சர்டிஃபைட்னா எம்பேனல் பண்ணுறாங்க. இப்போ NABH டிஜிட்டல் சர்டிஃபைடாக இருக்கணும்னா அப்போ அவங்க யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர், அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் எல்லாம் ஏபிடிஎம்மோட இன்டெகிரேட் ஆகிருக்கணும். அப்போ என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக அது சேஞ்ச் ஆகும். எல்லா பேஷண்ட்டோட டேட்டாவும் வந்து ஏபிடிஎம் பிளாட்ஃபார்மில் வந்துடும். ஸோ இன்னவே இன்டெரக்ட்லி அது இம்ப்ளிமெண்ட் ஆகுது. இப்போ இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல்ஸில் ப்ரெவலண்ட்டாக இருக்கிறாங்க எல்லாம். அவுட் பேஷண்ட் கிளினிக்ஸில் வந்துட்டு இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் அந்தளவுக்கு கிடையாது. எல்லாமே அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பென்ஸ் தான். பேஷண்ட்ஸ் பே பண்ணிவிட்டு டாக்டர் பார்த்துட்டு போகிறாங்க. ஸோ டாக்டரும் என்கரேஜ் பண்ண மாட்டாங்க இன்சூரன்ஸ் இந்த மாதிரிலாம். பட் ஒன்ஸ் இன்சூரன்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லாகி நிறைய பாப்புலேஷன் வந்து இன்சூரன்ஸ் கவர் பண்ணி அந்த இன்சூரன்ஸ் வந்து அவுட் பேஷண்ட்டுக்கும் நல்லா கவர் பண்ணுறாங்கன்னா பேஷண்ட்ஸ் டிமாண்ட்னால கிளினிக்ஸில் போய் கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க, எனக்கு கேஷ்லெஸ் இன்சூரன்ஸ் தான் கொடுங்க, நான் வந்து கன்சல்டேஷன் ஃபீஸ் பே பண்ணல, எனக்கு இன்சூரன்ஸ் இருக்குது, இன்சூரன்ஸ் கவர் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஃபஸ்ட்டு கார்ப்பரேட் கிளினிக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு அதுக்கு ரெடி ஆகிடுவாங்க, எம்பேனல் ஆகிடுவாங்க இன்சூரன்ஸ் கம்பெனியோட. அவங்க கொடுக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது, மார்க்கெட்டில் வந்து காம்படிஷன் அதிகமாகுது கிளினிக்ஸ். அப்போ டாக்டர்ஸும் வந்து நேச்சுரலாக வந்து அந்த பேஷண்ட் எக்ஸ்பெக்டேஷனுக்கு வந்து ரெடி ஆகலைன்னா அந்த பேஷண்ட்ஸை மிஸ் பண்ணிவிடுவாங்க. அந்த பேஷண்ட்ஸ் கார்ப்பரேட் கிளினிக் போய், ஏன்னா அங்கே தான் கேஷ்லெஸ் இன்சூரன்ஸ் ஃபார் அவுட் பேஷண்ட் இருக்கனால அந்த பக்கம் போக ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ டாக்டர்ஸும் வந்து எம்பேனல் ஆக ஆரம்பிப்பாங்க. அவங்க இன்சூரன்ஸ் கம்பெனியோட எம்பேனல் ஆகணும்னா அவங்களும் அந்த மாதிரி சிஸ்டம்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். NABH டிஜிட்டல் ஸ்டாண்டர்ட் சிஸ்டம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் அவங்களுக்கு அந்த எம்பேனல்மெண்ட் கிடைக்கும். அப்போ அந்த மாதிரி சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நேச்சுரலி ஏபிடிஎம்மோட இன்டெகிரேட் ஆகுது. ஸோ பேஷண்ட் ஃபைனலி இஸ் பெனிஃபிட்டட். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பட் என்ன எவ்வளோ வருஷம் ஆகும் இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவலில் எப்படின்னா நடக்குதுன்னா, இப்போ குவைட்டா ஃபவுண்டேஷன் இருக்காங்க, அவங்களாம் நிறைய வந்து ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்காங்க. கிரவுண்ட் லெவலில் இந்த எம்பவர்மெண்ட் கொண்டு வராங்க கிளினிக்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கெல்லாம். இதோட பெனிஃபிட் என்ன எதுன்றது ஃபஸ்ட்டு வந்து நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இந்த ஹாஸ்பிட்டல் கிளினிக்ஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் கம்பெனிஸை வந்து ஒன்றா சேர்த்து அவங்களுக்கெல்லாம் வந்து அவேர்னஸ் கொண்டு வராங்க. ஓகே, நீங்கள் இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது, மார்க்கெட்டில் என்ன சேலஞ்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க, எல்லாம் எங்ககிட்ட இன்புட்ஸ்லாம் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் வந்து ரெடி ஆகுறாங்க எப்படி அப்ரோச் பண்ணுறது மார்க்கெட்டை. ஸோ நாங்களும் வந்து எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது டாக்டர்ஸ்கிட்டையும் சரி பேஷண்ட்கிட்டையும் சரி எங்களோட ஓன் சேலஞ்சஸ் எல்லாமே சொல்கிறோம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து அவங்களும் வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எவ்வளோ வருஷம் ஆகுது? இது வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு 5 to 8 years, ஒரு 10 years, டெக்கேட் இல்லை அவ்வளோ எல்லாம் போகாது, கிட்டன்னு வந்துடும். ஓகே, ஏன்னா டெவலப்பிங் கண்ட்ரினாவே உங்களுக்கு வந்து இந்த ஹெல்த் கேர் டேட்டான்றது வந்து டிஜிட்டலைஸ் ஆகணுங்க. அப்போ தான் யூ கேன் கால் இட் அஸ் அ டெவலப்டு கண்ட்ரி. ஓகே, ஸோ டெவலப் கண்ட்ரி நீங்கள் 10 yearsல போக முடியும்னா தென் திஸ் ஹேஸ் டு பி பார்ட் ஆஃப் இட். ஹெல்த் கேர் ஹேஸ் டு பி டிஜிட்டலைஸ்ட். ஓகே, இந்தியாவோட ட்ரஜெக்டரி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். US மாதிரியோ UK மாதிரியோ இருக்காது. US UKலாம் டிஜிட்டலைஸ்ட், ஏன்னா அங்கே ஃபுல்லாக இன்சூரன்ஸ் தான் எல்லாமே கவர் பண்ணுது. அதனால் கண்டிப்பாக டாக்டர் பிடிக்குதோ இல்லையோ அவங்க சிஸ்டம் யூஸ் பண்ணணும், பேஷண்ட் டேட்டாவை டிஜிட்டலைஸ் பண்ணி போட்டாகணும். அப்போ தான் டாக்டர்ஸ்க்கு பேமெண்ட் வரும். பேஷண்ட் பே பண்ணுறது கிடையாது. இங்கே அப்படி இல்லை, பேஷண்ட்ஸ் பே பண்ணுறதுனால டாக்டர்ஸ் நேராக கேட்டுறாங்க, பேஷண்ட் நேராக கொடுத்துட்றாங்க, அவ்வளோதான். இப்போ மூணாவது ஒரு ஆள் இன்சூரன்ஸ் கேள்வி கேட்கும்போது த டாக்குமெண்டேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டிஜிட்டலைஸ் பண்ணால் தான் இன்சூரன்ஸ் அதை பார்த்து வெரிஃபை பண்ணி அதை பேஸ் பண்ணி தான் பேமெண்ட் பண்ண போகிறான் டாக்டர்ஸ். ஓகே, அப்போ தான் அந்த கேம் வில் சேஞ்ச். இதுக்கு வந்து என்ன நடக்கும்னா ஃபாரின் ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளேயர்ஸு, இந்தியாவில் இருக்கிற இன்சூரன்ஸ் எல்லாருமே வந்து நல்லா அக்ரெசிவாக மார்க்கெட்டில் போகும்போது நிறைய பாப்புலேஷன் இன்சூரன்ஸில் என்ரோல் ஆவாங்க. அப்போ என்ன ஆகும், இப்போ எனக்கோ அவங்களுக்கோ வந்து அவுட் பேஷண்ட் இன்சூரன்ஸ் கவர்டு ஒரு மாதத்துக்கு வந்து கேஷ்லெஸ் இருக்குது, இன்னும் இந்த கிளினிக்கில் இருக்குன்னா நேச்சுரலாக நம்மளுக்கு அங்கே தான் போக தோணும். கண்டிப்பாக ஆகிரி. ஓகே, இப்போ ஃபேமிலி டாக்டர் இருக்காங்க, ஃபைன், பட் மேபி வில் ட்ரை டு எக்ஸ்பெரிமெண்ட். எங்கே அங்கே கேஷ்லெஸ் இருக்கும்போது நம்ம அங்கே போகலாமே. ஸோ அது பேஷண்ட் வந்து அங்கே போய் சப்போஸ் அந்த டாக்டர் கிட்ட நம்மளுக்கு செட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் அங்கேயே போக ஆரம்பிச்சு. கண்டிப்பாக நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பியூட்டி கோவிடுக்கு முன்னாடி வந்து நிறைய கிளினிக்ஸ்லாம் வந்து கேஷ் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க, கார்டு இந்த மற்ற பேமெண்ட் எதுவுமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு ஹெட்டேக் அவங்களுக்கு. கோவிடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா கிளினிக்லையும் ஜிபே அக்செப்ட் பண்ணுறாங்க, கார்டு அக்செப்ட் பண்ணுறாங்க. ஏன்? இட்ஸ் அ மைண்ட் செட் சேஞ்ச். பிகாஸ் பேஷண்ட் டிமாண்ட், அது கன்சியூமர்ஸ் டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜிபே தான் எங்கிட்ட இருக்குது, யாருமே கேஷ் கேரி பண்ண மாட்டாங்க. ஜிபே இருக்கா டக்குன்னு கன்வீனியன்ட்டாக முடிச்சிடறாங்க. ஸோ டாக்டர்ஸ் பார்க்குறாங்க, ஓகே உனக்கு கன்வீனியன்ட்டாக, ஓகே இந்த அந்த அக்கௌண்ட்லாம் பேங்க்கில் தானே வருது அமௌண்ட் எல்லாம், பட் ஸ்டில் இப்போ ப்ராப்ளமே இல்லை. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் த மைண்ட் செட், அவ்வளோதான்.
எல்லாருமே ரெடி டு ஃபாலோ எவ்ரிதிங். பட் அந்த மைண்ட் செட் வந்து ஒன்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா, ஓகே இது சிம்பிள் ஈஸி, என்னோட கன்சியூமர் இதை லைக் பண்ணுறாங்க, அவங்களுக்கு இது கொடுத்தா அவங்களுக்கும் பெனிஃபிட் நம்மளுக்கும் பெனிஃபிட்னா தே ஆர் கோயிங் ஃபார் இட். இதே மாதிரி இது ஏபிடிஎம்க்கு இனிஷியல் அப்ரிஹென்ஷன் இருக்குது, அப்ரிஹென்ஷன்லாம். பட் இதெல்லாம் வந்து இட் வில் ஃபால் த்ரூ இஃப் தி சி த பெனிஃபிட்ஸ் ஆர் மோர் தேன் எனி அதர் சேலஞ்சஸ் தட் கேன் கம் அவுட் ஆஃப் ஏபிடிஎம்ன்றது. பெனிஃபிட்ஸை பார்க்கணும். பெனிஃபிட்ஸ் பெருசாக இருக்கும்போது தே வில் ஆல் ஜம்ப் இன் டு திஸ். ஐ திங்க் 5 இயர்ஸ்க்குள்ளே நடந்தால் இட்ஸ் அ கிரேட் டைம் ஃபார் எவ்ரி ஒன். நல்ல டிமாண்ட் இருக்கும் மார்க்கெட்டில். ஸோ எங்களை மாதிரி பிளேயர்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஓகே, சரி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை ஷேர் பண்ணிங்க. இதில் ஒரு காமன் மேனே எனக்கு என்ன கொஷின் அப்படின்னா, என் டேட்டா எந்தளவு செக்யூரிட்டியாக இருக்கும், ஓகேங்களா, எந்தளவு வந்து என்கிரிப்டடாக இருக்கும், எந்தளவுக்கு அது சேஃபாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி டிஜிட்டலைசேஷன் நம்ம போகும்போது டேட்டா செக்யூரிட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு த்ரெட்டனாகவே இருக்குது. ஸோ எந்தளவு சேஃபாக இருக்கும், எந்தளவு என்னோட எஸ்பெஷல் என்னோட மெடிக்கல் டேட்டா எந்த சேஃபாக இருக்கும் வித் இஎம்ஆர் அண்ட் இஹெச்ஆர் சிஸ்டத்தில். ஓகே, இதுவும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இன்றைக்கி இந்தியாவில் பார்த்திங்கன்னா ரூல்ஸ் பிரகாரம் ஒரு காமன் ரூல் தான் இருக்குது. ஹெல்த் கேர் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ன்றது வந்து இவால்விங் தான். இப்போ திஷான்னு ஒன்று வந்திருக்கு. பட் ஸ்டில் அது வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக ரோல் அவுட் ஆகலை. ஐ திங்க் இட்ஸ் ஸ்டில் எட் டு ரோல் அவுட் நினைக்கிறேன். ஐ வில் ஹேவ் டு செக் வெரிஃபைட். பட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் என்ன நடந்துகிட்ருக்குன்னா, ஹெல்த் கேரை பொறுத்த வரைக்கும் பேஷண்ட்ஸ் வந்தாங்கன்னா எப்படியாவது ட்ரீட்மெண்ட் நல்லபடியாக நடந்து முடிஞ்சால் போதுன்றது தான் நினைக்கிறாங்க தவிர, அந்த ஹெல்த் டேட்டா எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஷியலாக இருக்கணுன்ற அந்த அவேர்னஸ்லாம் வந்து அவ்வளோ இல்லை பேஷண்ட்ஸ்க்கு. யார் இந்த டேட்டா ஓன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக பேஷண்ட்டோட டேட்டா பேஷண்ட் தான் ஓனர். அதுக்கு டாக்டரோ ஹாஸ்பிட்டலோ அது கஸ்டோடியண்டாக இருக்கும். நானும் இந்த கொஸ்டின்ஸ் கேட்கலான்னு இருந்தேன். ஸோ வந்து ஓனிங் டேட்டா யார் கண்ட்ரோலு? பேஷண்ட்டா, டாக்டரா, ஹாஸ்பிட்டலா, இல்லை வந்து உங்களை மாதிரி சாஃப்ட்வேர் கம்பெனியா? பேஷண்ட் தான் அந்த டேட்டாவோட ஓனர். அவங்கவுங்க டேட்டாவுக்கு அந்தந்த பேஷண்ட்ஸ் தான் ஓனர். ஹாஸ்பிட்டல் கிளினிக் வந்து ஒரு கஸ்டோடியன், அங்கே தான் ரெக்கார்ட் ஆகிறனால அவங்க ஒரு கஸ்டோடியன். சாஃப்ட்வேர் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸோட வேலை என்னென்னா, அவங்க வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஓகே, அந்த ஹாஸ்பிட்டல் கிளினிக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா, நல்ல தரமான சர்வீஸ் கொடுக்கணும், ரெஸ்பான்சிபிளாக அவங்க வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சர்வர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேனேஜ் பண்ணணும். அவங்களால முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் என்னென்ன பாசிபிள் வழியில் அந்த டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்ண வைக்க முடியுமோ அந்த மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணணும். ஆல் என்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நோன் பெஸ்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ப்ரொடெக்ட். நீங்கள் என்ன எந்த 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 மெத்தடாலஜி யூஸ் பண்ணி உங்களுடைய பேஷண்ட் டேட்டாவை நீங்கள் என்கிரிப்ட் பண்ணுறீங்க? சரி, அதாவது when it comes to டேட்டா சேஃப்டின்னு பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது. ஒன்று வந்து டேட்டா கேப்சர் பண்ணி அதை நெட்வொர்க்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வரில் போய் சேர்ற வரைக்கும் என்கிரிப்டடாக இருக்கிறது, சர்வரில் போய் ஸ்டோர் பண்ண அப்புறம் என்கிரிப்ஷனாக இருக்கணும், எந்த அளவுக்கு என்கிரிப்டடாக வச்சுருக்கணும், என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன். ஃபஸ்ட்டு டேட்டா வந்து ஐடென்டிஃபைபிள் டேட்டான்னு பார்த்திங்கன்னா பேஷண்ட்டோட நேம், ஏஜ், ஜெண்டர், டெமோகிராஃபிக்ஸ், இது ஐடென்டிஃபைபிள் டேட்டானும். அதுக்கப்புறம் அவங்களோட மெடிக்கல் டேட்டா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஐடென்டிஃபைபிள் டேட்டா வந்து என்கிரிப்ட் பண்ணிடணும். ஓகே, வெறும் மெடிக்கல் டேட்டா தான் யாருதுன்னு தெரியாது. ஓகே, ஸோ ரெண்டுமே சிக்னிஃபிகண்ட் தான். பட் ஃபஸ்ட்டு இதை வந்து என்கிரிப்ட் பண்ணிடணும். ஸோ நாங்கள் வந்து என்ன அப்ரோச் ஃபாலோ பண்ணுறோம்னா, அப்ளிகேஷன் வந்து எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன், கிளைண்ட் சைட்லேருந்து சர்வர் போகிற வரைக்கும் என்கிரிப்ஷனாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ்லும் வந்து முக்கியமான கீ ஃபீல்ட்ஸ் எல்லாமே என்கிரிப்ஷனாக இருக்கணும். ஓகே, ஸோ தட் இஸ் ஃபஸ்ட் திங். அண்ட் த வே how we operate, how we support everything is has a SOP to it. பட் டேட்டா சேஃப்டி செக்யூரிட்டி வந்து வெறும் சர்வீஸ் ப்ரொவைடரோட நின்றுறாது. It is the responsibility of the clinic and hospital which is using this software to also follow certain important security guidelines provided by the vendor. Okay, like வந்து பாஸ்வேர்டை வந்து ரெகுலராக சேஞ்ச் பண்ணணும். அண்ட் வந்து ஒரு எம்ப்ளாயி வந்து அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு போனாங்கன்னா அவங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்டை வந்து டீஆக்டிவேட் பண்ணணும் இமீடியட்டாக. ஓகே, அதுக்கப்புறம் எங்கேருந்து இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ண முடியாதுன்றதெல்லாம் ஆக்சஸ் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து அவங்க ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ அங்கே இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஐடிக்குன்னு ஒரு ஆள் இருந்தாங்கன்னா அவங்க வந்து அதை இனிஷியேட் பண்ணி நம்ம கூட கோஆர்டினேட் பண்ணி பண்ணலாம். ஓகே, ஆர் ஈவன் அன் அட்மின் மேனேஜர் கேன் இனிஷியேட் அண்ட் கெட் இட் டன். ஸோ இதுக்கு வந்து அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இன்றைக்கி வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த ஒரு ஏரியாவுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஏன்னா பேஷண்ட்ஸும் வந்து அதை வந்து அந்தளவுக்கு சீரியஸாக பார்க்குறது இல்லை. ஸோ சர்வீஸ் ப்ரொவைடரோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, யூசர் அதாவது கிளினிக் ஹாஸ்பிட்டலோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அதுக்கப்புறம் எண்ட் யூசர் பேஷண்ட்டுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இப்போ பேஷண்ட் மொபைல் ஆப்பில் வந்து நம்ம வந்து அவங்களோட டேட்டா ஆக்சஸ் பண்ண முடியுதுன்னா அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அதை எப்படி ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க, ஆக்சஸ் எங்கே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது எல்லாமே இருக்குது. ஸோ அப்போது இந்த கான்வர்சேஷனில் நான் என்ன லேர்ன் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் நம்ம இந்தியா
அது எஸ்பெஷலி ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய எவாலுவேஷன்ஸ் பார்க்க வேண்டியது இருக்குது, நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வர வேண்டியது இருக்குது, நிறைய ப்ரோட்டோகால்ஸை ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது, நிறைய என்கிரிப்ஷன் வந்து பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி மேபி இட் வில் டேக் 5 years 10 yearsக்குள்ளே இதெல்லாம் நடக்கும்ன்றதை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நிறைய விஷயம் பேசணும்னு நான் ஆசைப்படுறேன். பட் டைம் கன்ஸ்டன்ட்னால வந்து we couldn't continue. ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வில் இன்வைட் யூ ஆஸ் அ கெஸ்ட், as a ஸ்பீக்கர். ஸோ இன்னும் நம்ம நிறைய விஷயங்களை பேசலாம். ஸோ வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஸோ ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ ஸோ மச் அப்துல். நைஸ் ஸ்பீக்கிங் டு யூ. தேங்க்யூ சார்.